கிறிஸ்துவ நாமத்தில் சாயந்தர வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். உற்சாகமான எல்லா கரங்களுக்கு சொல்லாமா? எப்பவுமே சில சமயத்துக்கு வைக்கும் ஒரு கருத்தாகமா என்னன்னா நம்ம சர்ச்சு மக்கள் வரமாட்டாங்க. அவன் 2 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு சொல்லி டெய்லி செடிக்கு ஆசைப்பட்டு வாங்க கூப்பிட்டு எல்லாம் சந்தோஷம்னாலும் நம்ம மக்களுக்கு நிறுசா அவன் வேதனையான காரணம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட நிலைமையை நம்ம வாழ்க்கையில நம்ம வீடுகளும் சபையில வரக்கூடாது. அவன் சொல்லுங்க. 6 மணிக்கு கூட்டம் அப்படின்னா 5:45 தேவப்பிள்ளைகளை வரணும். சொல்லுங்க. எனக்கு தெரியல எப்படி நம்ம சபையில கூட்டம் ஸ்பெஷலான ஊழியர் பெரிய கூட்டம் ஒரு பிரயாசம் கிடைக்கலாம். எப்படி வீட்டை நிம்மதியா அமர்ந்திருக்கிறாங்க புரியுது. புரியுதான் சொல்றது? என்னால முடியுமா? என்னால முடியாது. நான் காலையில 3 மணில இருந்து தூங்கல. 3 மணி பாஸ்ட் 4 மணில இருந்து நீங்க தூங்குறாங்க. கவனிங்க. ஒரு நேரம் என்ன செய்ய நம்ம படுத்து தூங்க. ஏன் அப்படின்னா இந்த கூட்டம் யாருக்கா அப்படின்னா எல்லாருடைய ஆசை இருக்காங்க, எல்லாருடைய மாற்றத்துக்காக சொல்லுங்க. இப்போ அனுமன் நபர் வரலன்னா அது காரணம் யாரும் நம்மளா காரணம். நம்ம அழைக்கு வரணும், நம்ம வற்புறுத்தணும், நம்ம எதை செய்யணும், இது கம்பேர் பண்ணணும். பரவதாட்சியம் என்ன செய்யலாம்? பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பலவந்தம் பண்ணி உள்ள வரவங்களும் பாக்கியவான்கள். சொல்லுங்க. உள்ள வராத என்ன செய்ய முடியாது. பாக்கியவான்கள் இல்ல. நீங்க நம்ம தேவ பிள்ளைகளுக்கு என்ன ஒரு மனநிலைமை அப்படின்னா, எல்லாரும் பருவம் இருக்கிறோம், எல்லாரும் பருவம் சர்ச்சுக்கு வரோம், பயிர் படிக்கிறோம், செடிக்கிற எல்லாம் செய்யறோம். ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு மனநிலை என்னன்னா, சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பாடம் படிக்கும்போது சில பிள்ளைகள் கூட என்னன்னா, நாளைக்கு பரிசீலனை இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்ய மாட்டான், புக்கத்தை வர மாட்டான். பாத்துருக்கீங்களா? நாளைக்கு பரிசீலனா அதுக்கு முன்னத்த நாள் வரைக்கும் என்ன செய்ய மாட்டான், புக்கத்தை வர மாட்டான். நைட்டு நாளைக்கு பரிசீலனை இன்னைக்கு நைட்டு வந்து என்ன செய்வான், மொத்த பாடத்தை என்ன செய்வான். அவனுக்கு என்னென்ன ஒரு நம்பிக்கைன்னா, நாளைக்கு படிச்சுக்கலாம் என்று சொல்லி என்ன செய்வான், அவன் மைண்ட் நினைச்சு இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு ஜாலியா இருக்கும், இன்னைக்கு என்ன செய்வோம், மனம் போன போக்கு நம்ம எல்லாம் செலவு பண்ணிக்குவோம், எல்லாம் காரணம் பண்ணிக்குவோம். நாளைக்கு என்ன செய்வோம், படிச்சு தள்ளி வந்து நாளைக்கு பரிச்சனை நைட்டுக்கு வந்து என்ன செய்வான் சொல்லுங்க, முட்டி மோதி படிப்பான். ஆனா மண்டையில இருக்கும். அவன் எதிர்பார்க்கிற மார்க் என்ன செய்ய, நீங்க தேவ பிள்ளைகளும் அப்படியே தருகிறான். எத்தனை கூட்டம் வச்சாலும் நாளைக்கு போய்ப்போம், அப்ப பார்த்துக்கோ, நாளைக்கு ஷோ பண்ணிப்போம், அப்படி பண்ணிக்கணும். நாம் அப்படிப்பட்டவர்களா இருப்போம். ஆனால் கொஞ்சம் கூட சொல்லுங்க, கஷ்டம் தான். சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, கஷ்டம் தான் சொல்லுங்க. நம்ம ஆண்டுடைய ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், ஒரு ஆராதனை என்ன சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு வாஞ்சிய வரும், நாகத்தோடு வரும். அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நாங்க வந்துருக்கோம், நீங்க வேற குழப்பம் உட்காந்துருக்கோம். என்ன சொல்லுங்க, நீங்க வேற குழப்பம் இல்லைங்களா? சொல்லுங்க. உங்களை தாங்கி வாங்க உட்காருங்க, உங்களுக்காக சாப்பிடாம தூங்காம எல்லாம் விஷயம் பண்ணி நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நம்ம எல்லாரும் ஆசை நான் சொல்றேன், ரொம்ப எச்சரிக்கை சொல்றேன். இந்த கடைசி நாளைக்கு யார் நம்ம சபையில் வரலையோ எல்லாருக்கும் போன் பண்ணி என்ன செய்யணும், ஏன் வரல சொல்லுங்க, ஏன் மறுபடியாருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு என்ன செய்யணும்
சொல்லணும். அந்த சர்ச்சை வந்தாலே இந்த சுத்தம் நட முடியாது. ஆனா என்ன செய்யறது? கேட்ட என்ன செய்யறது? மழை வருது கஷ்டம். என்ன நாங்கள மழையில் நடந்துட்டு நாங்கள நினைச்ச முன்னால நினைச்ச என்ன உருகி போயிடுவாங்களா? மழை ஒரு காரணம் இல்லை. அமே சொல்லுங்க உற்சாகமா வந்தவங்க இருக்கணும். சொல்லுங்க ஏனாலும் இல்லை உற்சாகமா கத்தாவே என்னோட பேசும் கேட்க ஆவலாக இருக்கு சொன்னாங்க. உற்சாகமாக ஆவலோடு காத்திருப்போம். கத்தரிச்சு பெரிய காரியங்களை இந்த கூட்டங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஆண்டு சொல்றது ஆண்டவருக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. மாநாடு வெடி சொன்னாங்க. எப்படிங்க மாநாடு இப்ப என்ன இருக்கு? மாநாடு என்ன செய்யணும்? சொல்லுங்க. அப்ப என்ன மாநாடுன்னா இருக்கிற விடுபுற ஜெப மாநாடு. காலையில பாருங்க, காலையில இங்க வந்து 4 சின்ன கால் வந்தோம். ஆனா கூட தெரியுமா ஒரு 1000 பேர் வந்து கூட்டமா அந்த பிரசன்ஸ் நான் உணர்ந்தேன். சொல்லுங்க அந்த அளவுக்கு கத்தர் என்ன செஞ்சாரு? ஆவியான வெளிப்பட்டார். அது மாத்த ஆரம்பிச்சோம். ஆரம்பிப்பது தரங்கள்ல ஒண்ணு இல்லை. முதல் கூட எல்லா மாணவர்கள் கூட என்ன செய்வாங்க? அப்படியே ஆரம்பிச்சோம். சில விண்ணப்பங்களை ஜெபித்தோம். அப்ப ஆண்டவர் ஆவியானவர்கள் செய்யறாங்க. கூட்டம் முடியும் போது அது ஏதோ ஆரம்பித்த போது நடந்து இந்த மாதிரி இல்லை. அது ஒரு நிறைவாக தேவ பிரசன்னால என்ன செய்தார்? நிரப்பினார். எங்களை கூட்டத்தை அப்படி அதை காட்டில் இன்னும் அதிகமாக நம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த போது நம்மளோட பேச போகிறோம். நம்ம நோட்டீஸ்ல நம்ம பார்க்க போய் இன்றைக்கு 3 தேவ ஊழியர் இந்த கூட்டத்துல 3ஆம் கூட்டத்துல நம்மளுக்கு இடைவெளி இருந்தார். 3 பேரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் வல்லமை பயன்படுத்தப்படுகிற தீர்க்க வெளிப்பாடு நிரப்பப்பட்ட நல்ல உன்னதமான ஊழியர்கள். Assemblies of Zion International Ministries founder ஜோசப் மேத்யூ அவர் வந்திருக்காங்க. அவர் வட இந்தியா தேசத்துல பல மாநிலங்கள்ல காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப் இந்த மாதிரி பல மாநிலங்கள ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீ மத்திய நாடு மாற்றலை கேட்கணும். நம்ம இந்தியில ரொம்ப அழகான அந்த பாட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியில பாட்டு தமிழ் இல்லை, ஹிந்தியில இருக்கு. ஏன்னா அந்த பகுதியில் மொழி செய்யறதுனால ரொம்ப அழகான அந்த பாட்டு இருந்தது. இருக்கும் அவருக்கு ஆகும் தக்கவை சிவபிடிக்கும். அந்த மாதிரி தெரிந்த அதிகமான இன்னொரு அவர் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை வளர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிஸியான ஷெடியூல் வந்து அது வந்து ரொம்ப சந்தோஷமான காரியம். அது 3 தேவ ஊழியர்களுக்காக நல்ல கரகத்தை நாளைக்கு காலையில் விசேஷமான ஒரு ஊழியர் கூடுகையை வைத்திருக்கோம். அநேக ஊழியர் கூப்பிட்டுருக்கேன். ஊழியர் வரப்போறாங்க. ஊழியர் கூடியதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம சபையில ஊழியர் செய்யறவர்களும் என்ன செய்வோம்? கண்டிப்பா என்ன செய்வோம்? ஊழியர் மற்ற எல்லா ஊழியர்களும் மற்றவர்களும் அந்த ஊழியர் கலந்து கொள்ள நேரத்தோடு என்ன செய்வோம்? 10 மணிக்கு என்ன செய்வோம்? 11 மணி 11 என்ன செய்வாரு? 10 மணிக்கு செல்ல வாங்க. ஒத்துழைப்போம். பெரிய காரியங்களை செய்வார். நாளைக்கு சாயங்காலம் கூட்டு ஞாயிற்றுக்கிழமை பாடல் நமக்கு பரிசுத்த ஆராதனை உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நமக்கு எல்லாரும் சுகத்தோடு கடந்து வாருங்கள். இன்றைக்கும் தன்னுடைய ஆசிரியர் ஒவ்வொருக்கும் கருத்துக்கு Praise the Lord. Praise the Lord. யாரும் இல்லை எங்க? யாருமே இல்லையா எங்க? பிரைஸ் லார்டே சொல்ல மாட்டேறீங்களே? ஆமென். சத்தம் இல்லை. ஒரு சத்தம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஆளு சத்தம் தான் கேட்டிருக்கு. வெறும் 2 பேருடைய சத்தம் மட்டும் தான் என் காதுல கேக்குதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கு. இப்பதான் கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கிறேன்.
ആര് വന്നാലും നമ്മുടെ ശബ്ദം കർത്താവിനെ കേൾക്കണം. யாரெல்லாம் இங்க வந்தாலும் நம்முடைய சத்தம் ஆண்டவர் கேட்க வேண்டும். അല്ലെങ്കിൽ നമ്മൾ എന്തിനാ വന്നതെന്ന് കർത്താവിനെ എങ്ങനെ അറിയാം? நாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கே தெரியாம போயிடும். അപ്പൊ ഇടയില് നിങ്ങൾ എന്ത് ചെയ്യണമെന്ന് അറിയാം? ഇടയ്ക്ക് ചിരിക്കുകയും സ്തോത്രമൊക്കെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കണം. இடையில நீங்க என்ன பண்ணணும்னா சிரிக்கணும், நீங்க ஆமேன்னுலாம் ஒரு ஸ்தோத்திரம் எல்லாம் நீங்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ഞാൻ ചില തമാശയൊക്കെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കും. അപ്പൊ നിങ്ങൾ എന്ത് ചെയ്യണം? நான் சில நேரத்துல சில காமெடி எல்லாம் சொல்லுவேன். அதனால நீங்க என்ன பண்ணணும்? ഇല്ലെങ്കിൽ ഞാൻ വിചാരിക്കും നിങ്ങളെല്ലാം തീർന്നിരിക്കുക, ശ്വാസം പോയിട്ടിരിക്കാന്ന് വിചാരിക്കും. நான் நினைப்பேன் உங்களுடைய ஜீவ சுவாசம் எல்லாம் போய் சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க நான் நினைச்சிருவேன். ഇവിടെ അടുത്ത് ഹോസ്പിറ്റൽ വല്ലതും ഉണ്ടോ? இங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருக்கா? എടുത്തിട്ട് പോകുന്നത് വലിയ കഷ്ടമായിരിക്കും. ஏன்னா ரொம்ப தூரம் நினைக்கிறேன், எடுத்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ഇപ്പൊ എല്ലാവരുടെ മുഖം ഇപ്പൊ നല്ല പ്രസന്നം. பாருங்க இப்ப எல்லாரும் முகம் நல்ல பிரசன்னமா இருக்கு. അപ്പൊ ഇത് മീറ്റിംഗ് തീരുന്നത് വരെ ഇങ്ങനെ ഇരിക്കണം. அதனால மீட்டிங் முடிகிற வரை உங்களோட முகங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும். இப்படியே வச்சுட்டு இருக்க கூடாது. இடைக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லணும். இப்படியும் இருந்துடக்கூடாது. இடையில ஸ்தோத்திரம் எல்லாம் நீங்க சொல்லணும். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമുക്ക് ഏറ്റവും സന്തോഷമുള്ള സമയമായത്. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரமா இருக்கிறது இந்த நேரம். കാരണം കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ നമുക്ക് ഇരിക്കാൻ ലഭിക്കുന്ന സമയം എന്ന് പറയുന്നത് ഏറ്റവും ശ്രേഷ്ഠമാണ്. தேவனுடைய சமூகத்திலே இருப்பதற்கு இருக்கிறதை காட்டிலும் பெரிய சந்தோஷமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ചിലരൊക്കെ പോയി ഷോപ്പിലൊക്കെ പോയിരിക്കും, ടോളി ഷോപ്പിലൊക്കെ പോയിട്ട് മദ്യവെച്ചിരിക്കുമ്പോൾ അവർ വിചാരിക്കുന്നത് അപ്പൊ വലിയ സന്തോഷമുള്ള സമയമാണെന്ന്. சில நேரங்கள்ல பார்ல எல்லாம் போய் சில நபர்கள் உட்காருவாங்க. அவங்களுக்கு என்னன்னா அங்கதான் சந்தோஷம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்ல. 2 മണിക്കൂർ കഴിയുമ്പോഴത്തേനും അവന് തലവേദനയാവും. ஆனா 2 மணி நேரம் முடிஞ்ச உடனே அவனுக்கு கிக்கு கீழே இறங்கிருச்சுன்னா அவனுக்கு சந்தோஷம் என்ன பண்ணிடும்? முடிஞ்சு போச்சு. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுதுன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுது நினைக்கிறோம். 2 அவர் முடிஞ்ச பிறகு எல்லாமே போயிடும் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, உங்களுக்கு எல்லாம் தெரியுது. 2 அவர் முடிஞ்ச எல்லாம் போயிடும். உங்களுக்கு நல்லா தெரியுது போல. இப்போ இருக்குதா? இப்போ ஏதாவது அப்படி ஏதாவது இருக்கீங்களா? ഹലോ. നമുക്ക് കർത്താവ് നല്ലത്. நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். നമ്മളെ സ്നേഹിക്കുന്ന ദൈവം. அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிற தெய்வம். കർത്താവ് ഞങ്ങളെ ഇവിടേക്ക് അയച്ചതിന്റെ ഉദ്ദേശം എന്ന് പറയുന്നത്, கர்த்தர்களை இங்கு அனுப்புவதற்கான நோக்கம் என்னவென்று கேட்டால், ഇപ്പോഴത്തെ സഭകളെല്ലാം ഉറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്ന സഭകൾ. அந்த நாட்கள்ல சபைகள் எல்லாம் ரொம்ப நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கிற ஒரு கால சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ജോസഫ് പാസ്റ്ററുടെ വാക്കുകൾ ഞാൻ കടമെടുക്കുകയാണെങ്കിൽ, ஜோசப் பாஸ்டர் அவங்க சொன்ன காரியத்தை மீண்டுமாக நான் சொல்லுகிறேன். ജോസഫ് പാസ്റ്റർ എപ്പോഴും പറയുന്നുണ്ട് സഭകൾ ഇപ്പോൾ ഉറങ്ങി കൂർക്കം വലിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ஜோசப் பாஸ்டர் எப்பவுமே சொல்லுவாரு, சபை வந்து ரொம்ப உறங்கி அந்த உறக்கத்துல குரட்டு விடுவாங்க இல்லையா, அந்த ஒரு சூழ்நிலையில தான் சபை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ഞങ്ങൾ അതിനിടയ്ക്ക് പറയാറുണ്ട്, ഇടയ്ക്ക് ഇങ്ങനെ താഴ്ത്തി സമർപ്പിക്കുന്നതാണെന്ന് പറയാറുണ്ട്. ஏன்னா நீங்க தானே இந்த மாதிரி தூங்குறவங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இல்ல பாஸ்டர் நாங்க தூங்கி விழுகல, எங்களையே நாங்க ஒப்பு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ഇങ്ങനെ ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, அப்படி யாராவது இங்க இருந்தீங்கன்னா ഉറക്കം വരുന്നവർ കാര്യങ്ങൾ തീർന്ന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. நல்ல உறக்கம் வரவங்க மட்டும் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இல்ல சார், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ. അപ്പൊ അങ്ങനെ ആർക്കെങ്കിലും ഉറങ്ങണമെങ്കിൽ നേരത്തെ പറഞ്ഞേക്കണേ. உங்களுக்கு யாருக்காவது அப்படி தூங்கணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு முன்னாடி என்ன பண்ணிருங்க, இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ഒരിക്കലും ഒരു അപ്പച്ചനെ ചെന്ന് കംപ്ലൈന്റ് കൊടുത്തു, എനിക്ക് തൊട്ടടുത്ത വീട്ടിൽ ഞായറാഴ്ച കിടന്ന് ഉറങ്ങാൻ പറ്റുന്നില്ല. ஒரு வயதான ஒரு மனிதன் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எனக்கு தூங்க முடியறது இல்லை, சத்தத்தினால தூங்க முடியறது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. അവിടെ അടുത്തൊരു വലിയ പെന്റിക്കോസ്റ്റൽ ചർച്ച് ഉണ്ട്, അവിടെ ഭയങ്കര ശബ്ദത്തിൽ ആരാധന നടക്കുന്നു, അത് കാരണം എനിക്ക് ഉറങ്ങാൻ പറ്റുന്നില്ല. அந்த வயதான அந்த மனுஷன் சொன்னாரு, எங்க வீட்டுக்கு பக்கத்துல பெரிய ஒரு பெண்டகோஸ்டல் சர்ச் இருக்கு, அந்த சர்ச் இருக்குனாலே என்னால நிம்மதியாவே என்ன பண்ண முடியறது இல்லை, தூங்க முடியறது இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சரி, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு പറഞ്ഞു, അടുത്ത ആഴ്ച ഞാനും കൂടെ വരാം, നമുക്ക് സഭയിൽ പോയിട്ട് നോക്കാമെന്ന് പറഞ്ഞു. அவர் சொன்னார், அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற சர்க்கிள் சொன்னாரு, ஒண்ணு பண்ணுவோம் சார், நாங்க அடுத்த வாரம் சண்டே உங்க வீட்டுக்கு பக்கத்துல வரோம், அந்த சர்ச்சுக்கு போவோம், அந்த சர்ச்சில் என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம்னு சொன்னார். സർക്കിൾ ഇൻസ്പെക്ടറും ഈ മനുഷ്യനും കൂടെ ചർച്ചിന്റെ ഉള്ളിലേക്ക് കടന്നു വന്നു. இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரும் அந்த வயதானவரும் என்ன பண்ணாங்கன்னா சர்ச்சுக்குள்ள கடந்து சென்றார். അദ്ദേഹം പറഞ്ഞതുപോലെ തന്നെ ശക്തമായ
ശക്തമായ ആരാധന നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அந்த வயதானவர் சொன்ன மாதிரி ரொம்ப பயங்கரமான சத்தமான ஒரு ஆராதனை அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கு. സർക്കിൾ ഇൻസ്പെക്ടർ ഇങ്ങനെ നോക്കുമ്പോ இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் டே அந்த ஆராதனை உற்று பார்த்த பொழுது എന്റെ നടുവിൽ രണ്ടുപേർ ഇരുന്ന് ഉറങ്ങുന്നു. அந்த 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 ஆராதனைக்குள்ள 2 பேர் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. അപ്പോ அந்த വയസ്സാன ആളെ അവരെ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു, அந்த வயசான ஆளை வந்து கூப்பிட்டுட்டு அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, இதோ നോക്ക്, ഇതാ ഒന്ന്, இத பாத்துக்கோங்க, 1 2 3 பாருங்க, 3 4 பாருங்க 4. ഇത്രയും ശബ്ദത്തിന്റെ നടുവിൽ ഇവർക്ക് എന്ന് ഉറങ്ങാമെങ്കിൽ, இவ்வளவு சத்தத்தோட நடுவில் இவங்களுக்கு உட்கார்ந்து தூங்குறாங்கன்னா, നിനക്ക് അടുത്ത വീട്ടിൽ കിടന്ന് ഉറങ്ങാൻ വയ്യായോ? இவ்வளவு தூரத்துல வீடு வச்சிருக்க உன்னால தூங்க முடியாதா? ഇനി മേലെ ഇത്തിരി കംപ്ലൈന്റ് കൊണ്ട് വന്നെങ്കിൽ இனிமேல் வந்து இப்படிப்பட்ட கம்ப்ளைண்டோட நீ ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது. ഹലോ, ഉറങ്ങത്തില്ലല്ലോ ഇനിയും? நீ தூங்கிட மாட்டீங்கல்ல? தூங்க மாட்டேன். അത് പ്രശ്നമാണ്. அதுவும் பிரச்சனை ஆயிடும். ഇനി ഒരിക്കലും തൂങ്ങത്തില്ലെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അത് പ്രശ്നമല്ലേ? ஆமா, நீ ஒரு நாள் நாங்க தூங்க மாட்டேன்னு சொன்னீங்கனாலும் பிரச்சனை தான். ഡോക്ടറിന്റെ അടുത്ത് കൊണ്ടുപോകും, അത് വേറെ സിക്നസ് ആയിട്ടും, മനസ്സിലായോ? அவ்வளவுதான், அது வேற ஒரு பிரச்சனை ஆயிடும். அப்புறம் டாக்டர், சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட தான் போகணும். தூங்காம இருந்துருச்சுன்னா அது மென்டல் டிசீஸா? அது தூங்காம இருந்தீங்கன்னா அது வந்து மென்டல் டிசீஸ்னா அர்த்தம். அப்போ அப்படியே எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு அது அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதுதான். எல்லாரும் ஹாப்பியானே? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கீங்க? எவ்வளவு பேர் ஹாப்பியா இருக்கீங்க? ஹalleluya, ஹalleluya. இது ஒரு மிஷன் சேலஞ்ச் மீட்டிங். இது ஒரு மிஷன் சேலஞ்சினுடைய மீட்டிங்கா இருக்குது. നമുക്ക് നല്ല വചനങ്ങളൊക്കെ കേൾക്കാം, நமக்கு நல்ல வசனங்களை கேட்கலாம், നമുക്ക് നന്നായിട്ട് പ്രാർത്ഥിക്കാം, நமக்கு அதிகமாக ஜெபிக்கலாம். ദൈവം നമുക്ക് തരുന്ന നല്ല ആലോചനകൾ നമുക്ക് പറയാം. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனை உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். സഹോദരി சிஸ்டர் അപ്പോ ഇതല്ല ഞങ്ങളുടെ ഉദ്ദേശം. ஆனா இதை காட்டிலும் எங்களுடைய உத்தேசம் என்பது வேறொரு காரியம். ഇന്ത്യക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? இந்தியாவுக்காக ஜெபிப்பதற்கு எவ்வளவு பேர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீர்கள்? എല്ലാവരും ഇന്ത്യക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നവരാണോ? எல்லாரும் நீங்க இந்தியாவுக்காக ஜெபிக்கிறவங்களா? നമ്മൾ ഇത്രയും പേര് ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിച്ചിരുന്നെങ്കിൽ ഇന്ത്യയിൽ இத்தனை பிரச்சனை ഉണ്ടാകുമായിരുന്നു. உண்மையா நம்ம இவ்வளவு பேர் சேர்ந்து நம்ம உண்மையா ஜெபிச்சிருந்தா இந்தியாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சரி, மறுபடியும் இல்ல பாருங்க, அதுக்கு யாருமே ஒரு ஆன்சரே சொல்ல மாட்டேங்கிறீங்க. നമ്മൾ ആത്മാർത്ഥതയോട് കൂടി നമ്മുടെ രാജ്യത്തിന് വേണ്ടി നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്നില്ല. நாம் உண்மையாகவே அப்படின்னா நம்ம உண்மையா இந்த தேசத்திற்காக ஜெபிக்கலன்னு அர்த்தம் இல்லையா? നമ്മൾ കണ്ണുനീരോട് കൂടി നമ്മുടെ ഇന്ത്യക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചാൽ, நாம் கண்ணீரோடு இந்தியாவுக்காக நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பித்தால் നമ്മുടെ ഇന്ത്യയെ മാറ്റുവാൻ നമുക്ക് കഴിയും. நாம் இந்தியாவை மாற்றுவதற்காக முடியும். നമ്മുടെ കർത്താവിന് വേണ്ടി നമുക്ക് ഇന്ത്യയെ നേടുവാൻ കഴിയും. நாம் கர்த்தருக்காக இந்தியாவை பெற்றுக்கொள்ள நம்மளால முடியும். ഹല്ലേലൂയ. വേഗത്തിൽ ദൈവത്തിന്റെ വചനത്തിലൂടെ കടന്നു പോകാം. சீக்கிரமாக ஒரு தெய்வ வசனத்துக்கு கடந்து செல்லும்படியாக நான் விரும்புகிறேன். സങ്കീർത്തനം 53 சங்கீதத்தின் புஸ்தகம் 53வது அதிகாரம், അതിന്റെ 2-3 വാക്യങ്ങൾ. அவருடைய 2-3 வசனங்களை வாசிப்போம். 53-2-3 வசனங்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். മതി പോതും ബ്രദർ. ദൈവത്തെ അന്വേഷിക്കുന്ന ബുദ്ധിമാൻ ഉണ്ടോ എന്ന് കാണുവാൻ தேவனை சொர்க்கத்தில் നിന്ന് மனுஷபுத்திரന്മാരെ നോക്കുന്നു. தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். ഹല്ലേലൂയ. ഇവിടുന്ന് പാസ്റ്റർ വന്നിട്ട് എന്താ ചെയ്തെന്ന് അറിയാമോ? இங்க நம்ம பாஸ்டர் வந்து என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? എല്ലാരും സഭായോഗത്തിന് വന്നിട്ടുണ്ടോ എന്ന് നോക്കുക. எல்லாரும் சபை இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கீங்களா உங்களை உற்று பார்த்து கொண்டிருந்தார் ഇല്ലേ? ആരെങ്കിലും ഇല്ലെങ്കിൽ പാസ്റ്റർ ചോദിക്കുമെന്നാ പറഞ്ഞ, ഫോൺ വിളിച്ച് ചോദിക്കുന്നു. யாராவது இங்க இல்லைன்னா அவர் கண்டிப்பா போன் பண்ணி பேசுங்கன்னு அவர் சொன்னார். കർത്താവ് സ്വർഗത്തിൽ ഇരുന്നു കൊണ്ട് നോക്കുന്നു, ദൈവത്തെ അന്വേഷിക്കുന്ന புத்திமான் உண்டோ? இதோ தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார், தேவனை தேடுகிற அறிவுள்ள மனுஷன் இங்கே இருக்கிறார்களா இல்லையா என்று கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். കാരണം ഈ ലോകത്തിൽ നമ്മൾ സഞ്ചരിക്കുമ്പോൾ ഒത്തിരി ദേവന്മാരും ദൈവങ്ങളും ഒക്കെ നമ്മുടെ ചുറ്റുപാടുമുണ്ട്. എന്നാൽ യഥാർത്ഥ ദൈവം ആരെന്നുള്ള തിരിച്ചറിവ് എപ്പോൾ നമ്മൾ കണ്ടുപിടിക്കുന്നു, അവനാ ബുദ്ധിമാൻ.
இதோ பாருங்கள், இந்த உலகத்தில் அநேக தேவர்களும் தேவிகளும் உண்டு. ஆனால் அதனுடைய நடுவில் உண்மையான தேவனை தேடுகிற மனுஷன் இருக்கிறார்களா? அந்த தேடுகிற மனுஷனை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு என்று நாளிலே நான் சொல்லுகிறேன். கர்த்தாவிന്റെ കണ്ടു മുക്കിയ ദൈവമക്കൾക്കായി സ്തോത്രം. அப்படிப்பட்ட தேவனை சந்தித்த எல்லா விசுவாசிகளுக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഇന്ന് പലർക്കും നമ്മുടെ കർത്താവ് എന്ന് പറയുന്നത് ഒരു ATM മെഷീനാണ്. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு கர்த்தர் என்று சொன்னாலே ஒரு ஏடிஎம் மிஷின், ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கிறது போல அவங்க யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. കർത്താവിന്റെ സന്നിധിയിലോട്ട് വന്നിട്ട് നമ്മുടെ പ്രാർത്ഥനയാവുന്ന ATM കാർഡ് അങ്ങോട്ട് ഇടും. കർത്താവ് എനിക്ക് കടഭാരമാ 50 ലക്ഷം രൂപ തരണം. நாம இப்பெல்லாம் தேவனுடைய சமூகத்துல வந்து சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னமோ ஏடிஎம் கார்டு எடுத்து சொல்லுகிற மாதிரி, ஆண்டவரே இந்த காரியத்திற்காக அற்புதம் செய்யும் என்று சொல்லி நம்ம ஜெபத்தை ஒரு ஏடிஎம் கார்டா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. வந்து ചിലർ നമ്മുടെ കർത്താവിനെ ഡോക്ടറായിട്ടാണ് കാണുന്നത്. சில நபர்கள் இயேசுவை கர்த்தரை ஒரு டாக்டரா பாக்குறாங்க. കർത്താവെ ഒത്തിരി നാളായിട്ട് ഈ രോഗം എന്നെയും കൊണ്ടത് പോത്തോളം തോന്നുന്നേ, അതുകൊണ്ട് கர்த்தாவே எங்கനെயும் என்ன சௌக்கியமாக்கണേ. சில நபர்களை சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த நோய் என் சரீரத்துல வந்துவிட்டது, இந்த நோய் என்னை எடுத்துட்டு தான் போகும் போல, அதனால எப்படியாவது இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி இப்ப பார்த்தாலும் நோய்க்காக மட்டும் தான் ஜெபிக்கிறாங்க. ചിലർ വന്നിട്ട് തങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് വേണ്ടിയാ പ്രാർത്ഥിക്കുന്നത്. ചില നബർകളെ UK വിടണം, അല്ലെ എന്റെ കുഞ്ഞിനെ കാനഡയ്ക്ക് വിടണം, എന്റെ കുഞ്ഞിനെ അമേരിക്കയ്ക്ക് വിടണം, അല്ലെ എക്സാമിനേഷൻ പാസ്സാക്കണം. சில நபர்கள் வந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபிப்பாங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை UK அனுப்புங்க, லண்டனுக்கு அனுப்புங்க, வெளிநாடுகளுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு மட்டும் நோக்கத்திற்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. നിങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് വിശക്കുന്ന സമയത്ത് അവർ ചോദിക്കാതെ തന്നെ നിങ്ങൾ ആഹാരം കൊടുക്കാറില്ലേ അവർക്ക്? உங்களுடைய பிள்ளைகளுக்கு பசியா இருக்கும் பொழுது, இல்ல பசின்னு உங்களுக்கு அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆகாரத்தை கொடுப்பீர்கள் அல்லவா? വേണ്ടാന്ന് പറഞ്ഞാലും കാക്കയെ കാണിച്ച് മയിലിനെ കാണിച്ച് அவரை ஃபீட் செய்யதில்லை. பிள்ளைகள் சாப்பிடாத நேரம் இருந்தாலும் உங்களுக்கு பசி இல்லாட்டியும் அந்த நேரம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? காக்காவும் குருவியும் காட்டிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம குழந்தைகளுக்கு உணவை நம்ம கொடுப்போம். അങ്ങനെയെങ്കിൽ നമുക്ക് വേണ്ടി ജീവൻ തന്ന കാൽവരിയിൽ യാഗമായി തീർന്ന് നമ്മളെ വീണ്ടെടുത്ത ദൈവത്തിന് നമ്മളെ കുറിച്ച് ഒരു ഉത്തരവാദിത്വമില്ല. ஆனால் அப்படியானால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிறோம் என்றால், இதோ அகிலாண்டத்தை சித்தத்த தேவனுக்கு நம்மேல் ஒரு சித்தம் உண்டு, அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മൾ പലപ്പോഴും നമ്മുടെ ദൈവത്തിന് ഒരു റേഞ്ച് കൽപ്പിച്ചിട്ടുണ്ട്. நாம் எப்பொழுதும் நம்முடைய தேவனுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறோம். தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம ஒரு எல்லையை வைத்திருக்கிறோம். தேவனுக்கே நம்ம ஒரு எல்லையை வைத்திருக்கிறோம். നമ്മുടെ ദൈവത്തിനെ കൊണ്ട് ഇത്രയുമേ കഴിയത്തുള്ളൂ എന്നാണ് നമ്മുടെ ചിന്ത. நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கு என்றால், தேவனுக்கு இப்படிப்பட்ட இவ்வளவுதான் ஆண்டவரால செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு எல்லையை நம்ம வைத்திருக்கிறோம். അതുകൊണ്ടാണ് പല விஷயங்களுக்கும் നമ്മളെ ചെയ്യുന്നു மற்றுள்ள சைடிലേക്ക് നമ്മൾ போக. அதனாலதான் நம்ம பல காரியங்கள் நடப்பதற்காக தேவனுடைய சமூகத்தில் வராமல் மற்றும் பல இடங்கள்ல போய் இந்த காரிய சாதித்திற்காக நம்ம கடந்து செல்லுகிறோம். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നമ്മുടെ ദൈവത്തിലുള്ള വിശ്വാസം എത്രമാത്രമുണ്ടോ അത്രമാത്രം ദൈവപ്രവൃത്തി നമ്മുടെ ജീവിതത്തിൽ நம்முடைய விசுவாசம் எவ்வளவு தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண முடியும். ഞങ്ങളൊരു കൺവെൻഷന്റെ ഗ്രൗണ്ടിൽ പോയിരുന്നിട്ട് ആൾക്കാരുടെ ബഹളം കൊണ്ടോ മ്യൂസിക് കേട്ടോ അവിടെ അന്ന് പ്രസംഗിച്ച ദൈവദാസന്റെ ആവേശം കണ്ടിട്ടോ കർത്താവിനെ കണ്ടവരല്ല. இதோ பாருங்க, நாங்கெல்லாம் வந்து ஏதோ கன்வென்ஷன் கிரவுண்ட்ல போய் நின்று அங்க இருக்கிற மியூசிக்கை கேட்டதுனாலும் அங்க இருக்கிற பிரசங்கத்தை கேட்டதுனால நாங்கள் ரட்சிப்புக்குள்ள கடந்து வரவில்லை. ഓരോ നിമിഷവും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ ജീവിതത്തിൽ രുചിച്ചറിഞ്ഞിട്ടാ ഞങ്ങൾ ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்குள்ளாக ருசித்து அறிந்தவரையினாலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். അതുകൊണ്ടാണ് ഞങ്ങൾ ആ യേശുവിനെ പ്രസംഗിക്കുന്നത്. அதனாலதான் எங்களுடைய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ഈ ലോകത്തിലുള്ള എന്ത് തരാമെന്ന് പറഞ്ഞാലും ഞങ്ങൾ അവസാന ശ്വാസം വരെയും ഞങ്ങൾ ഈ യേശുവിനെ വിട്ട് എങ്ങും പോകുകയില്ല. இந்த உலகத்தில் எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்கள் எங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதை நாங்கள் நிறுத்த மாட்டோம், விடவும் மாட்டோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ ഇന്ന് എത്ര പേർ യേശുവിനെ കണ്ടു? இன்றைக்கு நீங்க எவ்வளவு பேர் இயேசுவை பார்த்தீர்கள்? ഞങ്ങളെ കണ്ടോ? எங்களை கண்டோ? என்ன பாத்தீங்களா? என்ன பாத்தீங்களா? വിനോദോസെ കണ്ടോ? കണ്ടോ? തൊട്ടടുത്തിരിക്കുന്ന ആളെ കണ്ടോ? பக்கத்துல இருக்கிறவங்க பாத்தீங்களா?
രണ്ടോ മൂന്നോ പേർ എന്റെ നാമത്തിൽ കൂടി വരുന്നവരുടെ നടുവിൽ ഞാൻ ഉണ്ട് എന്നറിയി ചെയ്ത് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ശക്തമായിട്ട് പറയാറില്ലേ? நம்ம எல்லாம் சத்தமா சொல்லுவோம், எந்த 2-3 பேர் வருகிற இடங்களிலே இயேசு கிறிஸ்து வருவார் என்று நம்ம எல்லாம் சத்தமா ஜெபிக்கிறோம். ஆனா ഇപ്പൊ കർത്താവ് വന്നിട്ടുണ്ടോ? ஆனா நான் சொல்லுகிறேன், நான் கேட்கிறேன், கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்காரா? നിങ്ങൾ കണ്ടോ? நீங்க பாத்தீங்களா? കഷ്ടമായിപ്പോ അല്ലേ? அது ஐயோ, ரொம்ப நஷ்டமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். അപ്പൊ നമുക്ക് ഇതിനകത്ത് വന്നിട്ട് നമ്മുടെ കർത്താവിനെ കണ്ടില്ല എങ്കിൽ, കർത്താവിന്റെ പ്രസൻസ് നമ്മൾ അനുഭവിച്ചറിഞ്ഞിട്ടില്ലെങ്കിൽ നമ്മൾ വന്നത് വെറുതെയാ. இத பாருங்க, நம்ம இங்க வந்திருக்கிறோம், நம்ம இங்க வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை காண்பதும் இல்லை, அவருடைய பிரசன்னத்தை உணர்வதும் இல்லை என்றால் நாம் இங்க வந்திருக்கிறது ஒரு பிரயோஜனமற்ற காரியமாக இருக்கும் என்று நாளிலே சொல்லுகிறேன். ഇങ്ങനെ ഒരു സാമ്പ്രാണി ഇവിടെ എവിടെയെങ്കിലും നമ്മൾ കത്തിച്ചു വെച്ച് കഴിഞ്ഞാൽ അതിന്റെ സ്മെല്ല് ഇതിനകത്ത് നമുക്ക് പെട്ടെന്ന് അറിയാൻ പറ്റും. ஆமா பிரியமானவர்களே, இங்க ஏதாவது சாம்பிராணி நம்ம எரிச்சோம்னா என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்மெல் இந்த இடத்துல முழுவதும் என்ன பண்ணும்? பரவி இருக்கிறது போல. അപ്പൊ നമ്മൾ അകത്തോട്ട് കയറി വരുമ്പോൾ പറയുമ്പോൾ എവിടെയോ ഒരു സാമ്പ്രാണി കത്തിച്ചു വെച്ചിട്ടുണ്ട്. ஏதோ நம்ம உள்ள வந்த உடனே நம்ம சொல்லுவோம், இது இங்க ஏதோ இந்த இடத்துல சாம்பிராணி எரிச்சிருக்கிறாங்க நம்ம சொல்லுவோம். നമ്മൾ സാമ്പ്രാണി കണ്ടോ? ஆனா நம்ம சாம்பிராணி பார்த்தோமா? കണ്ടില്ല. പക്ഷെ സാമ്പ്രാണിയുടെ സ്മെല്ല് അടിച്ചപ്പോ നമുക്ക് മനസ്സിലായി ഇവിടെ എവിടെയോ ഒരു സാമ്പ്രാണി കത്തിച്ചു. நம்ம என்ன சாம்பிராணி பார்க்கல, ஆனா அதோடைய ஸ்மெல் நம்ம ஸ்மெல் பண்ணும்போது எங்கேயோ இங்க இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? നമ്മുടെ ദൈവം ആത്മാവാ, நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். അവരുടെ പ്രസൻസ് ഇതിന്റെ നടുവിലുണ്ട്. அவருடைய பிரசன்னம் இதனுடைய நடுவில் இருக்கிறது. അവരുടെ സാന്നിധ്യം നാം ഇന്ന് പകൽക്കാലം അനുഭവിച്ചറിയണം. அவருடைய மகிமை இந்த இரவு வேளையிலே நீங்கள் நிச்சயமாக அனுபவித்துக் கொள்ள வேண்டும். അവരുടെ സാന്നിധ്യം നമ്മുടെ ഓരോരുത്തരുടെയും മനസ്സിൽ എത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. அவருடைய மகிமை ஒவ்வொருவருடைய நடுவிலே வந்து கொண்டிருக்கிறது. അവൻ നിങ്ങളുടെ പ്രശ്നങ്ങൾക്ക് പരിഹാരപ്പെടുത്തുവാൻ അവൻ നിങ്ങളെ കരങ്ങളിൽ ചേർത്ത് പിടിച്ചിരിക്കുകയാണ്. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை கொடுக்க முடியாத அவர்களுடைய மார்போடு சேர்த்து பிடித்திருக்கிறார். കരയണ്ട, പഠിച്ചു നോക്കണ്ട, ഞാൻ നിന്റെ ദൈവം, ഞാൻ നിന്നെ ശക്തീകരിക്കുമെന്നുള്ള ദൈവിക ശബ്ദം നിന്റെ ചെവിക്കുള്ളിൽ ഇന്ന് രാത്രികാലം കേൾക്കാൻ പോകുകയാണ്. அதாவது பிரமித்து பார்க்காத நான் இந்த நாளிலே கற்பனை செய்வேன் என்று உங்களை சேர்த்து பிடித்து அவர் உங்களுக்காக ஆறுதல் செய்கிறது. നമ്മളെ വെറുതെ വിടുന്ന ദൈവമല്ല. சும்மா அனுப்ப கர்த்தர் இந்த நாளிலே வரவில்லை. നമുക്ക് വേണ്ടുന്നതെല്ലാം നൽകി തന്നു നമ്മളെ അയക്കുന്ന ദൈവം. உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தை கொடுத்து உங்களை அனுப்பும்படியே கர்த்தர் இந்த இரவிலே வந்திருக்கிறார். அன்பானவர்களே, ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം അതിന്റെ 19-ാം അധ്യായത്തിൽ, சுவிசேஷம் 19-ாம் அதிகாரத்திலே അതിന്റെ 1 മുതൽ താഴോട്ട് വായിക്കുമ്പോൾ, ஒன்றிலிருந்து கீழே நம்ம பார்க்கும் பொழுது வாசிக்கும் பொழுது ചുങ്കക്കാരിൽ പ്രമാണിയും ധനവാനുമായിട്ടുള്ള സഖായി എന്ന പേരുള്ള ഒരു മനുഷ്യനുണ്ടായിരുന്നു. ஆயக்காரனிலே பிரதானியமாக இருக்கிற ஒரு சக்காய் வந்த இடத்துல நமக்கு பார்க்க முடியும். അവർ ചുങ്കക്കാരനായിരുന്നു, പ്രമാണിയായിരുന്നു, ധനവാനായിരുന്നു. அவன் ஆயக்காரனா இருந்தால் ஆயக்காரர்களுக்கு தலைவனாயிருந்தால் அவன் பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தவன். പക്ഷെ അവന് യേശുവിനെ കാണുവാൻ ഒരു ആഗ്രഹം. ஆனால் அவனுக்கு இயேசுவை பார்க்கும்படியான ஒரு ஆர்வம் வந்தது. നോക്കിക്കേ, അവന്റെ ജീവിതത്തിൽ എല്ലാം ഉണ്ട് എങ്കിലും അവന് മനസ്സിലായി യേശു ഇല്ലെങ്കിൽ എന്റെ ജീവിതം ശൂന്യമാണ്. பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு ஒரு காரியம் அறிந்து கொண்டார், இயேசு என்னுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்பதான காரியத்தை அவன் நிச்சயமாக அறிந்து கொண்டார். അവൻ ആളിൽ കുറുകിയവനായതുകൊണ്ട് യേശു കടന്നു വരുന്നത് കാണുവാൻ ഈ പുരുഷാര നിമിത്തം അവന് കഴിഞ്ഞില്ല. இதோ அவன் வளர்ச்சியிலே குள்ளனாய் இருக்கிறபடினாலே அந்த ஜனக்கூட்டத்தினுடைய திரளான ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இயேசு வருவதை காண முடியாதனாலே அவன் இயேசுவை தேடும்படி வகை தேடினான். നമ്മുടെ പലരുടെയും ജീവിതത്തിൽ ഇതുപോലത്തെ ഒരു പ്രശ്നം നാം നേരിട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. இதோ இந்த நாட்களில் நாமும் இப்படிப்பட்டதாக இயேசுவை பார்க்க முடியாதபடி நமக்கும் அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். നമുക്ക് യേശുവിനെ കാണണമെന്ന് വലിയ ആഗ്രഹം നമ്മുടെ ഉള്ളിലുണ്ട്. ஆனால் நமக்கு இயேசுவை பார்க்கும்படியான ஒரு ஆசை இருக்கிறது அல்லவா? പക്ഷേ ഭർത്താവ് സമ്മതിക്കത്തില്ല. ஆனா என்ன பண்றது? கணவன் சம்மதிக்க மாட்டேங்கிறார். കണവനുക്ക് என்ன വേണം? கணவனுக்கு என்ன வேணும்? 2 വീസണം. அவருக்கு என்ன வேணும்? ரெண்டெண்ணம் அடிக்கணும், 2 புகைക്കണം, அப்படியே சின்ன 2 புகை விடணும். இல்லையா? இல்லையா? புகை எதிலோட விடுதே? புகை எந்த வழியே விடுறாரு அவரு? எதிலோட இல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்ல மாட்டேங்க. தெரியுமா? பார்த்தது வீடு வலிக்குதான் நமக்கு தெரியும். அதனால எல்லாம் வீடு குடிக்கிறதுன்னு தெரியும். ஏதாவது 6 வீடு குடிக்கிறாங்கன்னு தெரியும். நீங்க நாங்க கண்டுபிடிச்சிட்டங்கிறதுனால நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். വീട് വലിച്ചിട്ട് പുക ഇതിലൂടെ വിടുന്നേ, മൂക്കിൽ കൂടെ വിടും, വായ കൂടെ വിടും, ഇല്ലയാ? ஓகே. ഈ വായ എന്തിനാ കർത്താവ് നമുക്ക് തന്നിരിക്കുന്നത്? இந்த வாய் எதுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? சிலவங்களுக்கு சாப்பாடுக்கு மட்டும்தான். சிலவங்க நினைப்பாங்க 24 hours சாப்பிடக்கூடியவே சாப்பிட்டுதான் இருக்கும், இல்லையா? அதுக்காக மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் நம்ம நினைக்கிறோம்.
കർത്താവിനെ സ്തുതിക്കുവാനാണ് നമ്മുടെ அதற்காக கர்த்தரையே துதிப்பதற்கு தான் இந்த நாளை வாயை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മൾ ബീഡി വലിച്ചിട്ട് പുക വിടണമെന്ന് കർത്താവിന് ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നുവെങ്കിൽ இத பாருங்க, நம்ம பீடி குடிச்சு புகை விடணுங்கிறது தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தா, നമുക്ക് ഇവിടെ ഇങ്ങനെ ഒരു ചിമ്മിനി കർത്താവ് വന്നേ. இத பாருங்க, இங்க ஒரு அந்த வீட்டுகள்லாம் ஒரு அடுப்பு வைப்பாங்க, தமிழ் என்ன சொல்லுவாங்க, ചിമ്മിനി ചിമ്മിനി சிம்மினி தானே இங்கேயும். ஓகே, ஒரு சிம்மினி மண்டைய மேல ஒரு சிம்மினி கொடுத்திருப்பாரு ഇല്ല, ஆண்டவர். നമ്മുടെ കിച്ചണിലുള്ള പുക പോകാൻ വേണ്ടി നമ്മൾ ഒരു ചിമ്മിനി വെക്കത്തില്ലേ? இத பாருங்க, கிச்சன்ல இருக்கிற புகை போறதுக்கு ஒரு சிம்மினி வீட்டுல வைப்பாங்க, தெரியுமில்ல உங்களுக்கு? ஓகே, അങ്ങനെ ചിമ്മിനി ഉള്ളവർ കരങ്ങൾ എടുത്ത് സ്തോത്രം ചെയ്തേ. അതാണ്ട് എന്താ ചെയ്യുന്നു? നമ്മുടെ തലയിലൊന്ന് തൂത്ത് നോക്കിയേ, ചിമ്മിനി ഉണ്ടോ ആർക്കെങ്കിലും? தலையை போய் தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க, சிம்மினி கிம்மினி ആന്റി മാത്രം നോക്കിയത് നോക്കി. അപ്പൊ ദൈവം നമ്മളെ സൃഷ്ടിച്ചിരിക്കുന്നത് നമ്മൾക്ക് നൽകി തന്നിരിക്കുന്ന ഓരോ അവയവത്തിനും അതിൻ്റെതായിട്ടുള്ള ഉപയോഗമുണ്ട്. பாருங்க, தேவன் நம்ம சிருஷ்டித்து நமக்கு ஒவ்வொரு உடல் உறுப்புகளை வச்சிருக்கிறார். அந்த உறுப்புகளுக்கு கூட தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. പണ്ട് ഞങ്ങള് നെയ്യാറ്റിങ്കര പിന്നെ നാഗർകോവില് ഒരു ചർച്ചിൽ മിനിസ്ട്രിക്ക് പോകുന്ന സമയത്ത് അവിടെ മുഴങ്കാലിൽ നിന്നുകൊണ്ട് 1.5-2 മണിക്കൂറാണ് ജനം കൈ അടിച്ചാരാധിക്കുന്നത്. நாங்க ஒரு நாளிலே நாகர்கோவில் பகுதியிலே ஒரு சபையிலே ஊழியத்திற்காக கிடந்து சொல்லும். அந்த சபையிலே நடந்த ஆராதனை 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே முழங்கால போட்டு அப்படியே கையை தட்டி ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പക്ഷെ ഇപ്പൊ എങ്ങനെ വരുന്നത്? ஆனா இப்ப எப்படி வரும்? ഈ കൈ കെട്ട് കഴിഞ്ഞാൽ നമ്മൾ വിചാരിക്കും ഇപ്പൊ അടിച്ചു പൊളിക്കുമെന്ന്. இதோ இந்த கையெல்லாம் வர்றதை பார்த்தா இப்ப எல்லாம் அப்படியே தட்டி கையை கீழே உடைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிதான் சிலவங்களுடைய கையடியை பார்த்தா நமக்கு தோணும். അത് കൈ താഴെ ഇവിടം വരെ വരുത്തുള്ളൂ, തുടത്തില്ല. ஆனா இங்க ஆரம்பிக்கும், ஆனா கை என்ன பண்ணாது, டச்சே ஆகாது. ഹലോ, അതിനാ അടിക്കടി പാസ്റ്റർ പറഞ്ഞോണ്ടിരിക്കുന്ന കയ്യെ നല്ലതൊക്കെ തട്ടുക, அதாவது பாஸ்டர் சொல்றாரு, நல்ல கையை தட்டுங்க சத்தமா சொல்றாரு பாத்தீங்களா? அதனாலதான் സയൻസ് കണ്ടുപിടിച്ച ഒരു കാര്യമുണ്ട്. சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு காரியம் இருக்கு. നമ്മുടെ കരങ്ങൾ ഇതുപോലെ ചേർത്ത് അടിച്ചു കഴിഞ്ഞാൽ, நம்ம கையை நல்லா சேர்த்து தட்டிட்டோம்னா ഇതിനകത്ത് ഒരു ഫ്ലൂയിഡ് ഫോം ആവും. இந்த கைக்குள்ள ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகும். ആ ഒരു ഫ്ലൂയിഡ് അത് നമ്മുടെ നരമ്പിൽ കൂടി നമ്മുടെ ശരീരത്തിൽ മുഴുവൻ വ്യാപരിക്കും. அந்த திரவம் என்ன பண்ணும்னா நம்முடைய நரம்புகளுக்குள்ள அப்படியே கடந்து வரும். അത് ശരീരം മുഴുവൻ വ്യാപരിക്കുമ്പോൾ, அது ശരീരം முழுவதும் பரவும் பொழுது നമുക്ക് നല്ല എനർജി കിട്ടും, நமக்கு ஒரு எனர்ஜி வரும். ഹലോ, അപ്പൊ ഇനി അടുത്ത പ്രാവശ്യം പാട്ട് പാടുമ്പോഴെങ്കിലും ഒന്ന് കൈയടിക്കണേ. அதனால நீ அடுத்த வாட்டி பாட்டு பாடும்போதாவது நீங்க கையை தட்டுங்களேன். അതോ ഇങ്ങനെ இல்ல அப்படிதான். இப்படியா? അല്ല, ഇപ്പൊ നല്ല ചർച്ച കേട്ടോ. ஆனா நீங்க நல்ல சர்ச்சா இருக்கீங்க, നന്നായിട്ട് കൈയടിക്കുന്നവരാ. நீங்க நல்ல கையை தட்டக்கூடிய ஒரு சபையா. അപ്പൊ നോക്കിക്കേ, നമുക്ക് തടസ്സം ഭർത്താവ് പലപ്പോഴും അദ്ദേഹത്തിന്റെ മദ്യപാനാസക്തി, പുകവലി നിർത്താൻ കഴിയാത്തത് കൊണ്ട് നമ്മളെ എന്ത് ചെയ്യുന്നു? യേശുവിനെ കാണുവാൻ അനുവദിക്കാതിരിക്കുന്നു. பல நேரங்கள்ல ஸ்திரீகள் அந்த சகோதரர்களுடைய சைடு நம்ம பார்த்தோம்னா வீட்டுல நடக்கிற கணவர்கள் மூலமா நடக்கிற சில பிரச்சனைகள் மூலமா நாம் இயேசுவை பார்க்க முடியாதபடியான சில போராட்டங்கள் வருகிறது. ചിലർക്ക് പിള്ളേരാ തടസ്സം, മക്കളാ തടസ്സം. சில நேரங்கள்ல நம்மளுடைய பிள்ளைகளே நமக்கு என்ன ஆயிடுறாங்க, தடையா மாறிடுறாங்க. അവർക്ക് അതുപോലെ തോന്നിയ പോലെ ജീവിക്കാൻ കഴിയത്തില്ല എന്നാണ് അവർ ചിന്തിക്കുന്നത്. அவங்க பிள்ளைங்க, நம்முடைய பிள்ளைங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இஷ்டப்படி என்ன பண்ண முடியறது இல்ல, வாழ முடியறது இல்லையே சொல்லி அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலே இவருடைய കർത്താവിനെ കാണാൻ അവർ സമ്മതിക്കാറില്ല. அதனால அவங்களும் தேவனை பார்க்கும்படி அவங்களும் தேவனை என்ன பண்றது இல்ல, தேடுகிறது இல்லை. പക്ഷെ ഒരു കാര്യം നിങ്ങൾ മനസ്സിലാക്കണം, നിങ്ങൾ തീരുമാനിക്കണം ദൈവത്തോട് കൂടെ ജീവിക്കണോ വേണ്ടായോ എന്ന്. ஆனா நாம் இந்த நாளிலே தீர்மானிக்க வேண்டும், நாம் தேவனோடு கூட நாம் வாழுவனா வேண்டாமா என்பதான காரியத்தை நான் இன்றைக்கு என்ன பண்ணணும், തീരുമാനത്തെ എടുക്കണം. കാരണം ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നു, അവനവൻ ശരീരത്തിൽ ഇരിക്കുമ്പോൾ ചെയ്തതും നല്ലതാകിലും തീയതാകിലും അതിന് തക്കവണ്ണം പ്രാപിക്കേണ്ടതിന് கிறிஸ்துவிന്റെ ന്യായാസനത്തിന് മുമ്പാകെ നാം നിൽക്കേണ്ടി വരും. பாருங்கள், தேவனுடைய வசனம் வேதத்தில் சொல்லுகிறது, அவன் தக்கதாய் செய்கிற காரியங்கள் அவன் சரீரத்தில் இருந்து அவன் தக்கதாய் செய்கிற காரியத்தினாலே அவன் விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்திலே கடந்து செல்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. അവിടെ അന്നേരം ഭർത്താവ് കൂടെ കാണത്തില്ല, മക്കള് കാണത്തില്ല, ഭാര്യ കാണത്തില്ല, ആരും കാണത്തില്ല, നമ്മൾ മാത്രമേ കാണൂ. நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கூட யாருமே இருக்க மாட்டாங்க, நாமும் தேவன் மட்டும்தான் இருப்போம். അതുകൊണ്ടാണ് സക്കായിക്ക് മനസ്സിലായി, എനിക്ക് ഇത്രയും പണമുണ്ട്, ഇത്രയും ഞാൻ എന്നെ അറിയപ്പെടുന്ന വ്യക്തിയാണ്, പക്ഷേ എനിക്ക് യേശു ഇല്ല എന്നുണ്ടെങ്കിൽ, യേശുവിനെ ഒന്ന് കാണാനെങ്കിലും കഴിഞ്ഞില്ല എന്നുണ്ടെങ്കിൽ എന്റെ ജീവിതം എനിക്ക് നഷ്ടമാണെന്ന് അവന്റെ ബോധ്യം വന്നു. அதனாலதான் சக்காயி தன்னுடைய இதயத்திலே
இப்பொழுது நிச்சயித்துக் கொண்டால் எனக்கு பணம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, இவை ஒன்றும் இயேசுவிடத்துல கொண்டு போகாது. என்னால் நான் தனியா இருந்தா மட்டும்தான் இயேசுவை பார்க்க முடியும் அவன் விசுவாசத்தோடு இயேசுவை பார்க்க முடியும் என்பதை தேடினான். പക്ഷെ ജനം മുഴുവൻ അവന് തടസ്സമായിട്ട് നിൽക്കുക, കാണാൻ കഴിയാதவன். ஆனா ஜனங்கள் முழுவதும் இயேசுவை பார்க்க முடியாதபடி அவனுக்கு தடையாக இருந்தார்கள். அவன் ஓடி சென்னுட்டு ஒரு காட்டத்தின் மேல் கയറി. ஆனா பாருங்க, அவன் ஓடி சென்று ஒரு காட்டாத்தி மரத்தின் மேல் அவன் ஏறினான். അതിന്റെ ഇലയുടെ നടുവിൽ അവൻ പാത്തിങ്ങനെ ഇരുന്നു. யாருக்கும் தெரியாதபடி அதனுடைய இலைகளுடைய நடுவில் அவன் ஒளிந்து இயேசுவை பார்த்துக் கொண்டிருந்தான். അവന്റെ ഹൃദയത്തിലെ ആഗ്രഹമായി എനിക്ക് എങ്ങനെയെങ്കിലും യേശുവിനെ ഒന്ന് കാണണം. அவருடைய இதயத்தில் இருந்த ஒரு ஆசைதான் எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்பது. വേറെ ആർക്കും അവനെ കാണാൻ കഴിയുന്നില്ല, കാരണം അവൻ ഇലയുടെ നടുവിൽ മറഞ്ഞിരിക്കുകയാണ്. யாருக்கும் அவனை பார்க்க முடியாது. காரணம் என்ன? அவன் இலைகளுடைய நடுவிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നോക്കിക്കേ, ആ സമയത്താണ് യേശു അതിലൂടെ കടന്നു വരുന്നത്. அந்த நேரத்தில்தான் அந்த வழியா இயேசு கடந்து செல்லுகிறான். ഇവൻ ആ ഇലയുടെ ഇടയിൽ കൂടി അവൻ ആഗ്രഹിച്ച യേശുവിനെ അവനെ കാണുവാൻ കഴിയും. பாருங்க, இவன் உள்ள ஒரு ஆசை, அந்த இலைகளில் இருந்து இயேசுவை ஆசையாய் பார்த்து கொண்டிருக்கிறான். ആ യേശു അതിലൂടെ നടന്നു വന്ന മരത്തിന്റെ കീഴിൽ വന്നപ്പോൾ இயேசு பாருங்க நடந்து வந்து அந்த மரத்துடைய கீழே வந்து நின்றார். മുകളിലേക്ക് നോക്കിയിട്ട് എന്ത് പറഞ്ഞു? அவர் நேரா அந்த தலையை உயர்த்தி அந்த மரத்தை பார்த்து சொன்னார், സക്കായിയെ, சக்காயுவே, നീ വേഗം ഇറങ്ങി நீ വാ. கீழே இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வா. കർത്താവിന് സക്കായിയുടെ പേര് അറിയാമായിരുന്നോ? സക്കായി എന്ന് വിളിക്കുന്ന അറിയാമായിരുന്നോ? அது எப்படி ஏசப்பாக்கு சக்காய்ங்கிறது தெரியும்னு எப்படி நம்ம சொல்லுவோம்? പത്ത് പഞ്ചായത്ത് മെമ്പറായിരുന്നോ യേശു? இயேசு என்ன அங்க வந்து வார்டு மெம்பரா இருந்தாரா? பஞ்சாயத்து தலைவரா இருந்தாரா? അപ്പൊ എല്ലാവരും പേര് ഒരുമാതിരി അറിയാൻ പറ്റുമായിരുന്നല്ലേ? பஞ்சாயத்து தலைவரா இருந்தா ஒரு மாதிரி அங்க இருக்கிறவங்களுடைய பேரெல்லாம் என்ன பண்ணலாம், அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். യേശുവിനെ അറിയാമോ? இயேசுக்கு தெரியுமா? அவன் யாருங்கிறது இயேசுக்கு தெரியுமா? നമ്മുടെ പേരറിയാമോ യേശുവിന്? தாயே, உங்களுடைய பேர் உங்களுக்கு தெரியும். இயேசுப்பாக்கு தெரியுமா? ബ്രദറിന്റെ പേര് യേശുവിനെ അറിയാമോ? சகோதரனுடைய பேர் இயேசுக்கு தெரியுமா? നീ മണ്ടത്തരം പറഞ്ഞാൽ മിണ്ടാതിരിക്കുക. ஏதோ தப்பா சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு அவன் அமைதியா உட்கார்ந்துட்டு നാം അമ്മയുടെ ഉദരത്തിൽ ഉരുവാകുന്നതിന് മുമ്പേ നമ്മെ അറിഞ്ഞൊരു കർത്താവാണ്. உரியவானவர்களே, அப்படி இல்லை. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நம்மை அறிந்து கண்டவர் தேவன் நமக்கு இருக்கிறார். അവൻ നമ്മുടെ പ്രശ്നങ്ങൾക്ക് പരിഹാരം നൽകി തരുന്നു. அவருடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை உண்டு வருகிறது. നമ്മുടെ എല്ലാ വിഷയത്തിനും സമ്പൂർണ്ണ പരിഹാരം നൽകി തരുന്നു. எல்லா பிரச்சனைகளுக்கும் சம்பூர்ணமான பரிகாரத்தை அவர் கொடுக்கிறவராக. അവൻ സക്കായി വേഗത്തിൽ താഴേക്ക് ഇറങ്ങി. அதனால சக்காயு அந்த சத்தத்தை கேட்ட உடனே சீக்கிரமா இறங்கி கீழே வந்தான். അടുത്ത് വന്ന യേശു പറഞ്ഞു, ഞാൻ ഇന്ന് നിന്റെ വീട്ടിലാ വരുന്നത്. பக்கத்துல இயேசுவிடத்துல வந்த உடனே இயேசு சொன்னார், இன்றைக்கு நானும் வீட்டிலே வரப்போகிறேன். യേശുവിനെ ഒന്ന് കാണണമെന്ന് ആഗ്രഹിച്ചതേ ഉള്ളൂ. ஆனால் அவனுடைய ஆசை இவ்வளவுதான், இயேசுவை பார்த்தா போதும் எப்படியாவது ஆசை மட்டும் தான் அவனுக்கு പക്ഷെ இருந்தது. യേശു പറയാ, ഞാൻ നിന്റെ வீட்டு വരിക. ஆனா இயேசு சொல்லுகிறார், அதை தாண்டி நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்றேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എത്ര സന്തോഷം ഉണ്ടാവും. அவனுக்கு எவ்வளவு அதிகமான சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையில். നിങ്ങളുടെ വീട്ടിലോട്ട് യേശു കടന്നു വരികയാണെങ്കിൽ എന്തായിരിക്കും നിങ്ങളുടെ ചിന്ത? உங்களுடைய வீட்டுல இயேசு வந்து விட்டால் உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷம் எப்படிப்பட்டதா இருக்கு வேண்டாமவர்களே? അല്ല, ഞങ്ങളിപ്പോ വരിക, പാസ്റ്റർമാർ രണ്ടുപേര് നിങ്ങളുടെ വീട്ടിലോട്ട് വരിക, എന്തായിരിക്കും നിങ്ങളുടെ ചിന്ത? பாருங்க, நாங்க பாஸ்டர்ஸ் 2 பேரும் உங்க வீட்டுக்கு வந்தா உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அப்படியா? സന്തോഷം മട്ടുമാ? சந்தோஷம் மட்டும்தானா? ஐயோ என்ன கொடுக்கணும், அப்படி தோசை கொடுக்கணுமா, இட்லி கொடுக்கணுமா, பொங்கல் கொடுக்கணுமா, சாம்பார் கொடுக்கணும், சாம்பார் இஷ்டமா இதெல்லாம் ரசத்தை போடணுமா, அப்படியே தேடிட்டு இருக்கு இல்லையா நம்ம பாஸ்டர் கிச்சன்ல அப்படியே ஓடிட்டு. ஆமா ஆமா. என்ன குடிக்குது? சாய் கொடுக்கணுமா, காஃபியா, சுகர் போடணுமா, வேணாமா, என்ன ஒரே இதா இருக்கு இல்லையா? ஒரே பிரச்சனையா இருக்கும் இல்லையா? ഹലോ, ஆமென். പക്ഷെ യേശു നമ്മുടെ ജീവിതത്തിലേക്ക് വന്നാലോ? ஆனா இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டால், യേശു നമ്മുടെ ഭവനത്തിലേക്ക് വന്നാലോ? இயேசு நம்முடைய வீட்டுக்குள் வந்து விட்டால். പക്ഷെ സക്കായിയുടെ വീട്ടിൽ വന്നപ്പോ, ஆனால் சக்காயுடைய வீட்டுக்கு வந்த பொழுது യേശു അവിടെ വന്ന് കസേരയിലോട്ട് ഇരുന്നതേ ഉള്ളൂ. இயேசு வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சேர்ல உட்கார்தான் செய்தாரு. നമ്മൾ അന്നേരത്തെ சாப்பிட்டாச்சா, நம்ம என்ன கேட்போம்? வந்த உடனே, ஐயா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? പക്ഷേ ஆனா യേശു വന്ന് ഇരുന്ന ഉടനെ തന്നെ ஆனா இயேசு வந்து உட்கார்ந்த உடனே സക്കായി എന്തോ പറഞ്ഞെന്നറിയാമോ? சக்காய் என்ன சொன்னான்னு தெரியுங்களா? എന്തോ പറഞ്ഞത്? என்ன சொன்னாரு? ഞാൻ എന്തെങ്കിലും ചതിവായിട്ട് വാങ്ങിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഇരട്ടിയായിട്ട് മടക്കി കൊടുക്കാം. நான் ஏதாவது களவாய் வாங்கி இருந்தால், திருடி இருந்தால்
இல்லையா? நான் எல்லாவற்றையும் திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று தன்னையே அவன் ஒப்பு கொடுத்தான் அல்லவா? യേശുവിന്റെ സാന്നിധ്യം ഉണ്ടാകുമ്പോൾ നമുക്ക് ആദ്യം ഉണ്ടാകുന്നത് പാപബോധമാണ്. பாருங்கள், இயேசுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவித்த உடனே நமக்குள் உண்டாகுகிற காரியம் என்ன தெரியுங்களா? பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவது, பாவம் செய்து உணர்வு நமக்குள்ள என்ன பண்ணும்? ഹല്ലേലൂയ. കാരണം യേശുവിന്റെ രക്തം സകല പാപം പോക്കി നമ്മെ ശുദ്ധീകരിക്കുന്നതാണ്. യേശുവിന്റെ രക്തം സകല പാപങ്ങളെ പോക്കി ശുദ്ധീകരിക്കുന്നതായിരിക്കും. നമ്മൾ എത്ര മല കയറിയാലും എത്ര കിലോമീറ്റർ നടന്നാലും എന്തെല്ലാം കർമ്മങ്ങൾ ചെയ്താലും നമ്മുടെ പാപത്തിന്റെ പരിഹാരം വരികയില്ല. எவ்வளவு கிலோமீட்டர் நம்ம நடந்தாலும், எந்தெந்த மலைகளிலே நம்ம சுற்றி திரிந்தாலும், நம்முடைய பாவத்துக்கு எந்தெந்த இடங்களில் போனா நம்முடைய பாவத்துக்கு என்னென்ன கர்மங்கள் செய்தாலும் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் வருவதில்லை. இயேசுவின் மூலம் மாத்திரமே நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் உண்டு. இந்த பாவம் കടും ചുവപ്പായിരുന്നാലും രക്താംബരം പോലെ ചുവപ്പായിരുന്നാലും അതിനെ ഹിമം പോലെ വെളുപ്പാൻ കഴിയുന്നത് നസറേയനായ യേശുവിന് മാത്രമാണ്. நம்முடைய பாவம் கடும் சிவப்பாயிருந்தாலும் அது வெறும் பனியை போல மாற்றுவதற்கு அவன் இயேசுவின் மூலம் மாத்திரமே முடியும். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അതുകൊണ്ട് യേശുവിന്റെ സാന്നിധ്യത്തിൽ വന്നിരുന്നപ്പോൾ സക്കായിക്ക് ആദ്യമായി ഉണ്ടായത് പാപബോധമാണ്. ഹല്ലേലൂയ. അതിൽ കൂടി അവൻ ഒരു മാനസാന്തരത്തിലേക്ക് കടന്നു വരികയാണ്. பாருங்க, இயேசுடைய மகிமை அவன் வீட்டுக்குள் வந்த உடனே முதலாவது வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம், அவனுக்குள் இருக்கிற பாவத்தினுடைய, அவன் செய்த பாவத்தினுடைய உணர்வடைந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்து அவன் தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்புகிற ஒரு மனுஷனாய் மாறினார். കാരണം അവനറിയാം യേശു അഗ്നിജ്വാലയ്ക്കൊത്തൊരു കണ്ണുകളുള്ളവനാണ്. அவனுக்கு தெரியும் நன்றாகவே இயேசு கிறிஸ்துடைய கண்கள் அக்னி ஜுவாலைக்கு துல்லியமான ஒரு கண்ணாக இருக்கிறது. ഒന്നും നമ്മുടെ ജീവിതത്തിലെ മറവായിരിക്കുന്നില്ല. சக்காருக்கு தெரியும், அவருக்கு முன்பதாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் செய்த காரியங்கள் ஒன்றும் மறைந்திருக்காது என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். അതുകൊണ്ടാണ് യേശുവിനോട് കൂടി പാർക്കണമെങ്കിൽ, യേശുവിനോട് കൂടി ജീവിക്കണമെങ്കിൽ, യേശുവിനോട് കൂടി നിൽക്കണമെങ്കിൽ ഞാൻ മാനസാന്തരപ്പെട്ടെങ്കിൽ മാത്രമേ കഴിയുന്നുള്ളൂ. அதனால அவனுக்கு புரிந்து விட்டது, இயேசுவோடு கூட நடக்க வேண்டும் என்றால், இயேசுவோடு கூட பயணம் பண்ண வேண்டும் என்றால், இருக்க வேண்டும் என்றால், மகிமையை வாழ வேண்டும் என்றால், இந்த பாவ பாரத்தை வைத்துவிட்டு இயேசுவோடு கூட வாழ முடியாது என்று அவனுக்கு நன்றாக அறிந்து கொண்டான் நண்பர்களே. അതുകൊണ്ടാണ് അവൻ യേശുവിന്റെ അടുക്കൽ വന്നപ്പോൾ അവൻ തന്റെ പാപങ്ങളെ ഏറ്റുപറഞ്ഞ് കഴുകൽ പ്രാപിപ്പാൻ തക്കവണ്ണം ഇടയായിത്തീർന്നു. அதனால அவன் இயேசுவிடத்தில் வந்து தன்னுடைய பாவத்தை கழுகி சுத்திகரித்து கொண்டவனாய் அவன் இயேசுவுக்கு சூடபடி இழந்து கொண்டான். നാം എത്രയോ പാപങ്ങൾ ചെയ്തു, ദൈവസന്നിധിയിൽ ഏറ്റുപറഞ്ഞ് കഴുകൽ പ്രാപിച്ച് രക്ഷിക്കപ്പെട്ട് മാനസാന്തരപ്പെട്ട് സ്നാനപ്പെട്ട് ദൈവകൃപയിൽ നിൽക്കുന്നവരാ. நாம் எவ்வளவு பாக்கியமானவர்கள்! நம் மனம் திரும்பி ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை எடுத்து அபிஷேகத்தை பெற்று இன்றைக்கு நாம் தேவனுடைய சபையில் சேர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? പക്ഷേ അതിനുശേഷം എത്രയോ പാപങ്ങൾ നമ്മൾ ചെയ്തിട്ടുണ്ട്. ஆனாலும் அதற்கு பிறகு நாம் எவ்வளவு அதிகம் பாவங்களை செய்திருக்கிறோம். ഹല്ലേലൂയ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ നമുക്ക് നിൽക്കുവാൻ കഴിയുമോ? ஆனால் இன்றைக்கு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நாம் வாழுகிறோம் என்றால், இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமைக்குள் நாம் வாழ முடியுமா? முடியுமா? நம்மனால பாவத்தை செய்துவிட்டு தேவனுடைய சமூகத்தில் இருக்க முடியுமா? இல்லது கேட்டால இப்படி சொல்லி வச்சிருந்தா சரியா இல்லையா? ஒண்ணு இப்படி ஆட்டுறாங்க, இல்ல சரியா தப்பான அவங்க தலையாட்டிட்டு. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അപ്പോ നമ്മൾ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ വരുമ്പോൾ തീർച്ചയായിട്ടും പാപത്തെ കുറിച്ചുള്ള ബോധം വരുത്തും. കാരണം പരിശുദ്ധാത്മാവ് വരുന്നത് പാപത്തെ കുറിച്ചും നീതിയെ കുറിച്ചും ന്യായവിധിയെ കുറിച്ച് ബോധം വരുത്താനാ. பாருங்க, நம்ம தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது பரிசுத்தாவியானவர் வருகிறார். அந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் நம்மை வழி நடத்தி கண்டித்து உணர்த்தி நம்மை நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். സൈക്കിളിൽ വരുന്നവന് കാറെ വിടുന്ന ദൈവമല്ല നമ്മുടെ ദൈവം. பாருங்க, நான் உங்களுக்கு இன்றைக்கு வந்து நீங்க சைக்கிள்ல வருவீங்க, போகும்போது நீங்க கார்ல போவீங்க, சுவிசேஷத்தை சொல்ல நான் வரவில்லை. ചെറിയ വീടാണോ, നിങ്ങൾക്ക് 2 നില വീട് വരുമെന്ന് പറഞ്ഞ് നിങ്ങളെ വലിയ മൂട സ്വർഗത്തിലാക്കുന്ന ദൈവമല്ല നമ്മുടെ ദൈവം. பாருங்க, இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற, நீங்க சின்ன வீடு வச்சிருக்கீங்க, அதுல பெரிய வீட்டை உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போறதுக்காக ஒரு மாயமான மூடமான ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற நாங்கள் பிரசங்கிக்க வரவில்லை. ഞാൻ ഇപ്പൊ ബ്രദറിനോട് പറയാണ്, ബ്രദറെ നിങ്ങൾ തിരിച്ചു പോകുമ്പോൾ നിങ്ങൾക്ക് 4 വീലുള്ള ഒരു വാഹനത്തിലായിരിക്കും നിങ്ങൾ കടന്നു പോകുന്നതെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ, இதோ பாருங்க, அந்த சகோதரனை பார்த்து இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறது ஸ்கூட்டர்ல, ஆனா நீங்க திரும்பி போவது 4 வீலுல கார்ல போவீங்கன்னு இன்னைக்கு அவரை பார்த்து நான் சொன்னா, നിങ്ങൾ പുറത്തേക്ക് പോകുമ്പോൾ, நீங்க வெளியே போகும்போது നമ്മുടെ മനസ്സിലുണ്ടല്ലോ നമുക്ക് ഏതെങ്കിലും ഒരു കാർ കിട്ടണമെന്നുള്ളത്. நம்ம மனசுல நினைப்போம், வெளியே போன ஏதாவது ஒரு கார் கிடைச்சா நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம்.
നമ്മുടെ ഇഷ്ടത്തിനുള്ള കാറല്ല, അടുത്ത വീട്ടിൽ അവനെക്കാട്ടിലും നല്ല കാർ വാങ്ങിക്കണം എന്നുള്ളതാണ്. நம்ம நினைப்போம் நமக்கு இஷ்டமான காரு கூட கிடையாது, பக்கத்து வீட்டுல இருக்கிற காரை விட பெரிய காரா இருக்கணும் தான் நினைப்போம். അപ്പൊ എന്ത് ചെയ്യും? സ്കൂട്ടറിൽ പോകുമ്പോൾ നീലക്കാറാണോ പച്ചക്കാറാണോ இப்படிதான் ஓட்டிட்டு இருக்கும். நம்ம ஸ்கூட்டர்ல போகும்போது என்ன நினைப்போம், என்ன நீலக்கார் வாங்குறதா பச்சைக்கார் வாங்குறதா நம்ம அப்படி பாஸ்டர் പറഞ്ഞില്ലേ 4 വീലുള്ള വണ്ടി തരുമെന്ന്? அதான் பாஸ்டர் சொல்லிட்டாரு, 4 வீலு கார் கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டாரு. அது അങ്ങനെ ഓടിച്ചിട്ട് എവിടെയെങ്കിലും ഏതെങ്കിലും വണ്ടിയുടെ അടിയിൽ ചെന്ന് കയറും. அப்படியே பார்த்து பார்த்து எங்காவது வண்டி கடையில போய் விட்டுருவாங்க. அப்ப 4 வீലുള്ള வண்டிகள் ஆனா சொன்னது உண்மைதான், நல்ல சைனல் வச்சு நல்ல ஒரு ஆம்புலன்ஸ்ல தான் போகணும். அதுக்கு 4 வீடு தான், அதுக்கு 4 வீடு தான் இருக்குது. അന്നോ അന്നോ சொன்னது நிறைய കർത്താവ് നമുക്ക് തരേണ്ടത് എന്താണെന്നോ அது கர்த்தாவு தக்க சமயத்தில் நமக்கு தருகிறார்கள். நிச்சயமாகவே நம்முடைய நேரத்தை பார்த்து கர்த்தர் நிச்சயமாக நமக்கு സുവിശേഷത്തിന്റെ 18-ാം അധ്യായത്തിന്റെ லூக்காஸ் சுவிசேஷம் 18வது அதிகாரம் അതിന്റെ 10 മുതൽ 14 വരെയുള്ള വാക്യം വേഗത്തിൽ 10 முதல் 14 வரையுள்ள வசனங்களை ഇവിടെ வாசிப்போம். ശബ്ദം 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 ആ தேவன் ஒருவர் தவிர ஒருவரும் இல்லையே. இல்ல என்ன ஏதோ வாங்கிச்சிருக்கிறான் 18:10 18:10 இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போலவும் இராமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்மதி இல்லாமல் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து வாரத்தை துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் ஆமென். നമ്മുടെ പ്രാർത്ഥന എങ്ങനെയാണോ? நம்முடைய ஜெபங்கள் இப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறதா? തൊട്ടടുത്തവന് നല്ല വീട് വെച്ച് കഴിഞ്ഞാൽ അങ്ങനെ ഒരു വീട് വെക്കണം. நம்முடைய ஜெபம் எல்லாம் எப்படின்னா, நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க நல்ல பெரிய வீடு வச்சுட்டா இதை விட பெரிய வீடு கட்டணும், இதுதான் நம்ம ஜெபமா இருக்கும். സൈക്കിൾ വാങ്ങി കൊടുത്താൽ ഇഷ്ടമാണോ അതോ ബൈക്കാണോ ഇഷ്ടം? சைக்கிள் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல பைக் வாங்கி கொடுத்தாதான் உங்களுக்கு பிடிக்குமா? RX 100 வேணுமா, மற்றது CBS இருக்குன்னு டியூக் வேணுமா, ஏதா சொல்லுங்க. எந்த பைக் வேணும் சொல்லுங்க. ഡ്യൂക്കാ? ഡ്യൂക്കിന് എന്താ കുഴപ്പം? ഞങ്ങളുടെ നാട്ടിൽ മരണ വണ്ടി എന്നാ പറയുന്നത്. ഡ്യൂക്ക് இருக்கிற அந்த வண்டியை பார்த்தாலே எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து மரண வண்டி, மரண ரதம்னு சொல்லுவாங்க. ഒന്നുകിൽ അത് പോയിട്ട് ആരെങ്കിലും ഇടിച്ചു കൊല്ലും, അല്ലെങ്കിൽ അവൻ ചാവും. ஒண்ணு வேற எவனாவது இடிச்சு கொன்றோம், இல்லைன்னா ஓட்டிட்டு இருக்கிறவனே கொன்றும். എന്റെ മൂത്ത മകന് അവന് ടേൺ ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് റോഡിൽ ഇങ്ങനെ നിൽക്കുന്ന സമയത്ത് ഇതുപോലെ ഒരു ഡ്യൂക്കൻ വന്നിട്ട് ഒരൊറ്റ ഇടി അടിച്ച് അവന്റെ കാല് രണ്ടായിട്ട് ഒടിഞ്ഞു പോയി. இதை பாருங்க, என்னுடைய மகன் வந்து அப்படியே கிராஷ் பண்றதுக்காக அப்படியே பார்த்து நின்றுட்டு இருந்தாரு. ஆனா எங்கிருந்து டூக்காரன் வந்தான்னு தெரியல, இடிச்சுட்டான். ஒரே இடியில என் மகனுடைய காலே கிராக் ஆகி இப்ப 4 மாசமாയിട്ട് ஒரே கஷ்டத்தில் இருக்குது. ஆனா இப்ப 4 மாசமா நடக்க முடியாம ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. കാല് രണ്ടായിട്ട് ഒടിഞ്ഞു പോയി. அவன் காല് 2ஆ உடைஞ்சு പോയിடுச்சு. ഒരു അന്വേഷിച്ചപ്പോ മനസ്സിലായി ആ പയ്യന്റെ വീട്ടില് കഞ്ഞി കുടിക്കാൻ പോലും വകയില്ല. പക്ഷെ 3 ലക്ഷം രൂപ അടുത്ത് ഡ്യൂക്ക് ഓടിച്ചോണ്ട് നടക്കുന്നു. ஆனா பாருங்க, அவனை பத்தி நான் விசாரிச்ச பொழுது அவனோட வீட்டுல கஞ்சி குடுக்கற கூட வழி இல்ல. ஆனா 3 லட்சம் வண்டியில என்ன பண்ணிட்டு இருக்கான்? 1.5 லட்சமா? 1.5 லட்சம் அதுக்கு மேலே தான் வருது இல்லையா? 1.5 லட்சம் அதுக்கு மேலே வருது. அந்த வண்டியில என்ன பண்ணிட்டு இருக்கான்? குடிக்கிறதுக்கு கஞ்சிக்கு வழி இல்ல, ஆனா 1.5 லட்சம் வண்டியில போயிட்டு இருக்கான். ஹலோ, எப்படி இந்த ஆசை வந்தது? இப்ப உனக்கு ஆசை எப்படி வந்தது? பக்கத்துல போன பார்த்த போது எனக்கும் வந்து எப்படி போனோம் பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பயங்கரமா போகும்போது அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? ஆசை. ஹலோ, இந்த கூட்டத்துக்கு வரும்போது என்ன தெரியுமா, பக்கத்துல இருக்கணும் நல்ல சாரியை பார்த்துடுவேன். இந்த கூட்டத்தெல்லாம் வரும்போது என்னன்னா, பக்கத்துல இருக்கவங்க நல்ல சாரியை பார்ப்பாங்க. பிரைஸ் லார்ட் ஆண்டி, பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எங்க வாங்கி போத்தீஸ் வாங்கிச்சதுன்னா சீமாட்டின்னு வாங்கிருக்கீங்க. இது எங்க வாங்கிருக்கீங்க? சீமாட்டி எவ்வளவு கொடுத்துருக்குது? நல்லா இருக்குது இல்லையா? நான் ரொம்ப நாளாச்சு இதே மாதிரி ஒண்ணும் நினைச்சிட்டு இருந்தது. ஹலோ, நம்ம எல்லாம் ஆசை எங்க இருக்குது?
நம்முடைய ஆசையெல்லாம் எங்க இருக்கிறதுன்னு தான் பார்க்கும் இல்லையா? பக்கத்தில் இருக்கிற நம்முடைய பொருள் மேலதான் நம்முடைய ஆசை. ഹലോ, നമുക്ക് തരേണ്ടതേ കർത്താവ് തരത്തുള്ളൂ. ஆனா நமக்கு தகுதியானதான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ചെല്ലാണ്ട് ഇരിപ്പുണ്ട് കഴിഞ്ഞാൽ മുമ്പ് ഇപ്പൊ ഈ പ്രാർത്ഥന പ്രാർത്ഥിച്ചതുപോലെ അവൻ വന്നിട്ട് പറഞ്ഞു, ഞാനാണെങ്കിൽ ഇതുപോലത്തെ ആൾക്കാരുടെ കൂട്ടല്ല, ഈ അച്ചാന്റെ കൂട്ടല്ല, ഈ അച്ചാന്റെ കൂട്ടല്ല, ഈ അച്ചാന്റെ കൂട്ടല്ല, ഞാൻ വളരെ ക്ലീൻ ആണ്, ഞാൻ എന്നും ഉപവസിക്കാറുണ്ട്, പ്രാർത്ഥിക്കാറുണ്ട്. ഈ ചർച്ച വന്നു കഴിഞ്ഞാൽ എന്റെ ശബ്ദമാണ് ഹല്ലേലൂയ എന്നുള്ളത് ഏറ്റവും മേളിൽ നിൽക്കുന്നത്. பாருங்க, நம்ம வாசித்தது போல அந்த மனுஷன் சொல்லுகிறது போல நாமும் சிலவர்கள் உண்டு, நம்ம இடையில சிலவர்கள் உண்டு. பாருங்க, ஆண்டவரே நான் உபவசிக்கிறேன், இவங்களை மாறி இல்ல, அவங்கள மாறி கிடையாது, நான் சர்ச்சுக்குள்ள வந்த என்னுடைய ஆமே நல்ல ரொம்ப பெருசா இருக்கும். இப்படிதான் சில நபர்கள் நம்ம இடையில இருக்கிறாங்க. ஆனா சர்ச்சிന്റെ அகத்து വരുമ്പോ മാത്രം ഭയങ്കര ഭക്തിയാ. ஆனா நம்ம ஆட்கள் எப்படின்னா சபைக்குள்ள வரும்போது நல்ல சூப்பரான மனுஷனா இருப்பாங்க. ഇതിനകത്തൊന്നും നല്ല ഹല്ലേലൂയ പറയും, இந்த சபைக்குள்ள வந்து நல்ல ஹல்லேலூயா சொல்லுவாங்க, ഭയങ്കരമായിട്ട് ആരാധിക്കും, பயங்கரமா ஆராதனை பண்ணுவாங்க, വളരെ വിനയമായിരിക്കും, ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. നമ്മുടെ ഈ ചില പഴംപൊരി കണ്ടിട്ടില്ലേ? ഈ റെയിൽവേ സ്റ്റേഷൻ ചിലപ്പോ പഴംപൊരി കാണത്തില്ലേ? பழம்பொரி ഇവിടുത്തെ പറഞ്ഞു ബനാന കൊണ്ടുണ്ടാക്കുന്ന பஜ்ஜி പാത്രം இல்லையா? அது நேர கையிലോட்டு பிடிச்சு കഴിഞ്ഞാൽ இந்த பஜ்ஜி கையில பிடிச்ச என்ன பண்ணிடும், பஜ்ஜி நேரம் நிக்குமா, அப்படி தொங்கிரும் இல்லையா? அதே மாதிரி வினயமா வர பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி தாழ்வு அப்படியே கீழே போயிடுவாங்க. பாஸ்டர் ஜி, பாஸ்டர் ஜி எப்படி இருக்குங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்படியே குமிஞ்சு போயிடுவாங்க. தாழ்மை, அவ்வளவு தாழ்மை. இதுக்கு வெளியில கொண்டு போகும்போது ரோடில் நிற்கும் போது, ஆனா இதுக்கு வெளியே ரோட்ல போயிட்டாங்கன்னா சும்மா ஆராய்ச்சா எங்க போறேன்னு சொல்லியா, சும்மா ஒருத்தன் வெளியே போனே எங்கடா போறேன் அப்படின்னு சத்தமா பேசிடுவாங்க. ஐயோ ஏண்டா ஏன் யாரும் தெரியுமா அவனுக்கு? இங்கதான் தாழ்மை, வெளியே போயிட்டு டே என்னடா அப்படின்னு வம்பதான் இருப்பாங்க. ஹலோ ஹலோ, நீங்க சொல்லவே மாட்டேங்க. இதுக்குள்ள வந்துட்டு എന്ത് ചെയ്യും? അന്യഭാഷ സംസാരിക്കും, പുറത്തിറങ്ങി അന്യായ ഭാഷ സംസാരിക്കും. இதுக்குள்ள வந்து பயங்கர அந்நிய பாஷை, வெளியே போனா பயங்கரமான அநியாய பாஷை. പണ്ട് രാജാക്കന്മാര് വേഷം മാറി പ്രജകളുടെ വീട്ടിൽ കൂടെ പോകാറുണ്ടായിരുന്നു. பழைய காலத்துல இந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ட்ரெஸ் கூட மாத்தி அவங்க தங்களுடைய ஜனங்களுக்கு இடையில வீட்டுக்குள்ள விசிட்டிங் பண்ண போவாங்க. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. നമ്മുടെ നാട്ടിൽ കേരളത്തിലൊക്കെ പണ്ടുണ്ടായിരുന്നത് ഹൈന്ദവ കുടുംബങ്ങളിൽ ചെല്ലുമ്പോൾ വൈകുന്നേരം അവർ വിളക്ക് കത്തിച്ചു വെച്ചിട്ട് രാമ 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 എന്ന് പറഞ്ഞിട്ട് ചൊല്ലി അവര് നാമം ജപിക്കുന്നത് കാണാമായിരുന്നു. கேரளால பாத்தீங்கன்னா அந்த விளக்கு கொண்டு வச்சுட்டு ராமராமன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பழக்க கலாச்சாரம் கேரளாவில் இருந்தது. ക്രിസ്ത്യൻ കുടുംബത്തിൽ ചെന്ന് കഴിഞ്ഞാൽ വൈകുന്നേരം അമ്മയും മക്കളും എല്ലാവരും കൂടെ ചേർന്നിരുന്നിട്ട് കരങ്ങളെ തട്ടി പിന്നെ ക്രൈസ്തവ ഗാനങ്ങൾ പാടി ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുമായിരുന്നു. ஆனா கிறிஸ்டின் வீட்டுகள்ல போனா இரவு நேரத்துல விளக்கு எரிச்சிட்டு அவங்க கையை தட்டி பாடி இயேசுவை ஆராதித்து கொண்டு இருக்கிற சத்தங்களை கேட்க முடியும். ഇപ്പൊ സന്ധ്യക്ക് നിങ്ങളുടെ വീട്ടിൽ വന്നു ഞാൻ നിങ്ങളെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് തെറ്റിദ്ധരിക്കില്ലേ? അപ്പോൾ കേരളത്തിലെ ആൾക്കാരുടെ വീട്ടിൽ ചെന്നാൽ சரி, உங்களுக்கு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்குவீங்க. ஆனா எங்களுடைய கேரளாவில எல்லாம் போனா സന്ധ്യക്ക് ചെല്ലുമ്പോ அந்த சாயங்கால நேரத்துல சில நபர் கூட வீட்டுக்கு போகும்போது அம்மமாரில இருந்து கரையத கடம் சில அழுகிட்டு இருக்கும். சில தாய்மார்கள் உட்கார்ந்து அப்படியே அழுகிறத பார்க்க முடியும். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு பிரச்சனை கருதி நம்ம தூரத்துல பார்க்கும்போது ஐயோ ஏதோ பிரச்சனை இருக்கிறாங்களோன்னு நினைப்பாங்க. அவரு சீரியல் கண்டிருந்தது கரைய அது சம்பவம் அது கிடையாது, அவங்க சீரியலை பார்த்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. ഹലോ ഹലോ, നമ്മുടെ പ്രാർത്ഥന എവിടെ പോയി? നമ്മുടെ ജപം എங்கே പോണത്? നമ്മൾ പ്രാർത്ഥിച്ചാൽ മാത്രമേ, കുടുംബ പ്രാർത്ഥന ഇല്ലെങ്കിൽ ഇന്ന് മുതൽ അത് ആരംഭിക്കണം. നാം ജപിക്ക വേണ്ടും. നമ്മുടെ வாழ்க்கையில நிச்சயமாக നമ്മുടെ കുടുംബത്തിൽ കുടുംബ ജപം നിശ്ചയമാ വേണം. നിങ്ങൾ ഒരുമിച്ചിരുന്ന് പ്രാർത്ഥിച്ച് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തിയില്ലെങ്കിൽ ആ കുടുംബത്തിനകത്തെ പിശാച് കയറി അതിനെ നാശമാക്കി കളയും. நீங்கள் ഒരുമിച്ച് കുടുംബത്തിലെ இருந்து ஜெபிக்காவிட்டால், குடும்ப ஜெபம் இல்லாவிட்டால் அந்த குடும்பத்துக்குள் பிசாசானவன் நுழைந்து குடும்பத்தை தாறுமாறாக்கி உடைத்து விடுவான். ഒരുവൻ പ്രാർത്ഥിച്ചതുപോലെ മറ്റവന്റെ കുറ്റം പറയാനല്ല ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ നാം വരേണ്ടത്. பாருங்க, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது போல ஜெப அறையிலே சென்று மற்றவர்களை குற்றப்படுத்தி ஜெபிப்பதற்கல்ல தேவன் நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். മറ്റവൻ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ വന്നിട്ട് അവൻ കരങ്ങളെ ഉയർത്തി പറഞ്ഞു, ഞാൻ പാപിയായ ഒരു മനുഷ്യൻ
മനുഷ്യൻ എന്നോട് കരുണ തോന്നണമേ എന്ന് പ്രാർത്ഥിച്ചു. ஆனா இன்னொருத்தன் வந்தான் தேவனுடைய சமூகத்துல, அவன் தேவனுடைய சமூகத்துல சொல்ற, ஆண்டவரே நான் பாவியா இருக்கிற மனுஷன், என்மேல் மனம் இருந்தது என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறது அந்த இடத்துல நமக்கு நீதிകരിக்கப்பட்டவனாய் போய் நான் எழுதியிருக்கிறேன். வசனம் சொல்கிறது அவனை தான் தேவன் அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. 50 സങ്കീർത്തനം പറയുന്നുണ്ട്, 50வது சங்கீதம் சொல்லுகிறது, ദൈവത്തെ മറക്കുന്നവരെ ഇത് ഓർത്തുകൊള്ളുവീൻ, தேவனை மறக்கிறவர்களே இது நினைத்துக் கொள்ளுங்கள், അല്ലെങ്കിൽ ഞാൻ നിങ്ങളെ കീറിക്കളയും, വിടുവിപ്പാൻ ആരും ഉണ്ടാകുകയില്ല. நான் உங்களை கிழித்து விடுவேன், உங்களை விடுதலை செய்ய யாராலும் முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. മനുഷ്യൻ നമ്മുടെ ജീവിതത്തിൽ എന്തെങ്കിലും ചെയ്താൽ ദൈവം നമ്മളെ സഹായിപ്പാനുണ്ട്. மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்து விட்டால் தேவன் நமக்கு சகாயமாக இருப்பார். പക്ഷെ ദൈവം നമ്മളെ കീറിക്കളഞ്ഞാലോ? ஆனா தேவன் நம்மளை கிழித்து விட்டால் யார் வருவா? അതുകൊണ്ട് ഇന്നു മുതൽ, அதனால இன்றையிலிருந்து ഒരു പുതിയ മനുഷ്യരായി, ஒரு புதிய மனுஷனாக மாற வேண்டும். ദൈവത്തെ ആരാധിക്കുന്നവരായി നമുക്ക് മാറാം. தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ആ യേശുവിന്റെ പ്രസൻസ് അനുഭവിച്ചറിയുന്നവരായിട്ട് മാറാം. அந்த இயேசுவுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ആ യേശുവിനോട് കൂടെ നടക്കുന്നവരായിട്ട് നമുക്ക് മാറാം. இயேசுவோடு கூட நடக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ഓ, നമ്മളെ കാണുന്നവർ യേശുവിനെ കാണട്ടെ. நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கட்டுமே. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. നമ്മുടെ സംസാരം, നമ്മുടെ നോട്ടം, നമ്മുടെ ചിന്ത, നമ്മുടെ പ്രവൃത്തികളെല്ലാം യേശുവിന്റെ ഹിതപ്രകാരമുള്ളതായിരിക്കാൻ നാം നമ്മളെ തന്നെ ഒന്ന് ഒരുക്കിയെടുക്കുക. നമ്മുടെ നടക്കை, നമ്മുടെ பேச்சு, നമ്മുടെ சிந்தனை, നമ്മുടെ எண்ணங்கள் எல்லாம் இயேசுவை போல் ஆகட்டும் என்று பகல் இரவு சொல்லுகிறேன். ഈ പ്രാരംഭ ദിവസത്തിൽ തന്നെ നമുക്കൊരു ക്ലൻസിങ്ങിനായിട്ട്, നമുക്കൊരു കഴുകലിനായിട്ട്, നമുക്കൊരു ശുദ്ധീകരണത്തിനായിട്ട് ദൈവത്തിന്റെ കരങ്ങളിലേക്ക് നമ്മളെ തന്നെ ഏൽപ്പിച്ചു. முதலாவது நாளிலே ஒரு சுத்திகரிப்புக்காக, ஒரு பரிசுத்தமாக்குதலுக்காக நம்மளை ஒப்பு கொடுப்போமாக. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. റോമർ 8:32 വായിച്ചാട്ടെ. ரோமர் 8:32 வாசிப்போமாக. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? നമ്മളൊന്ന് വായിച്ചേട്ടെ, ഉറക്കെ വായിച്ചേ. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கு எல்லாவருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. നമ്മുടെ ദൈവം എത്ര സ്നേഹമുള്ളവൻ, നമ്മുടെ ദൈവം എவ்வளவு അൻപാனவராயிருக்கிறார். നമ്മുടെ കർത്താവ് നമുക്ക് എല്ലാം നൽകി തരാതിരിക്കുമോ? ഓ, നമ്മുടെ தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பாரோ? എന്ത് നമ്മൾ ചോദിച്ചാലും നമുക്ക് തരുവാൻ കഴിയുന്ന ഒരു ദൈവത്തെയാണ് നാം സേവിക്കുന്നത്. நாம் என்ன கேட்டாலும் நமக்கு தருகிற ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதித்து. പക്ഷെ നമ്മുടെ പരാതി ഇതുവരെ തീർന്നിട്ടുണ്ടോ? ஆனால் நம்ம கேட்கிற நம்முடைய പ്രോബ്ലത്തെ സോൾവ് പண்றதுக்கு நம்ம இன்னும் என்ன பண்ணல, தேவனுடைய சமூகத்துல வரவில்லை. നമുക്ക് അതുകൊണ്ട് പറ്റുകയില്ല എന്ന് ദൈവത്തിന് ബോധ്യമുള്ളത് കൊണ്ടാണ് 4 വയസ്സുള്ള ഒരു കുഞ്ഞിന് ഇതുപോലെ ഒരു ഡ്യൂക്ക് ബൈക്ക് വാങ്ങിച്ചു കൊടുക്കുമോ നിങ്ങൾ? இதோ பாருங்க, 4 வயசு குழந்தைக்கு நம்ம ஒரு டூக் பைக் வாங்கி கொடுப்போமா? 5 വയസ്സുള്ള കുഞ്ഞിന് ഒരു മാരുതി കാർ വാങ്ങിച്ചു കൊടുക്കുമോ? 5 வயசு குழந்தைக்கு நம்ம ஒரு மாருதி கார் வாங்கி கொடுப்போமா? ഹലോ. പക്ഷെ നമ്മുടെ ദൈവത്തിന്റെ അടുത്ത് ചോദിക്കുന്നതല്ലോ. ஆனா நம்ம தேவனுடைய சமூகத்துல கேட்கிறது என்ன? നമുക്ക് താങ്ങാൻ പറ്റുന്നതിന്റെ അപ്പുറത്തെ കാര്യങ്ങളാണ് നമ്മൾ ചോദിക്കുന്നത്. நமக்கு நம்மளால சுமக்க முடியாத பெரிய பெரிய காரியத்தை நம்ம தேவனுடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். അവിടെ നോക്കിയപ്പം ഇങ്ങനെ യേശുവിന്റെ പ്രതിമ, നമുക്ക് പ്രതിമ ഒന്നും ഇല്ല, പക്ഷെ പ്രതിമ വിൽക്കുന്നത് കണ്ടോണ്ട് ഒരുത്തനടുത്ത് എന്ന് ചോദിച്ചു, ഇതിന് എന്ത് വിലയാ? நமக்கு சிலை வழிபாடு கிடையாது. ஆனா ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு டவுன்ல ஒரு சிட்டிக்குள்ள போகும்போது அந்த இடத்துல இயேசுடைய சிலையை வைத்திருக்கிறான். அந்த சிலையை பார்த்து அவன் கேட்டான், ரொம்ப அழகா இருக்கிறனால இது இந்த சிலைக்கு எவ்வளவு ரூபாய்ன்னு கேட்டான். அவர் வந்து 200 ரூபாய். அந்த சிலை வச்சிருக்கிறவர் சொன்னாரு, இந்த சிலைக்கு வந்து 200 ரூபான்னு சொல்லிட்டு. ஐயோ, 200 ரூபாய் ഭയങ്കര அதிகமான, ஒரு 50 രൂപ തരാം. இது 200 ரூபாய்ங்கிறது ரொம்ப அதிகம், வேணா நான் ஒரு 50 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் പറഞ്ഞു இல்ல, ஒரு 100 ரூபாய் கொடுங்க. ஆனா அவர் சொன்னாரு, இல்ல எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னாரு. சரி, கடைசியில் 75 രൂപ കൊടുത്തിട്ട് അത് വാങ്ങി. ஆனா கடைசியில ஒரு 75 ரூபாய் கொடுத்துட்டு அது வாங்கிட்டார். ഓ, അവന് ഭയങ്കര സന്തോഷമാ. കാരണം 200 രൂപ ചോദിച്ച സാധനം എത്ര രൂപയ്ക്ക് കിട്ടി? அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். 100 ரூபாய் 200 ரூபாய் சொன்ன பொருளை வந்து 75 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அது வீட்டில் கொண்டு வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் வச்சுட்டு അതിന്റെ மேல கொண்டு வந்து வச்சு பாருங்க, வீட்டுல கொண்டு வந்தா ஒரு செல்ஃப் ரெடி பண்ணி அந்த செல்ஃபுக்கு மேல அந்த சிலையை வச்சுட்டான். അതിന് ചുറ്റും നല്ല ജിങ്ക ലൈറ്റ് விட்டு அது சுத்திலும் அப்படியே நல்ல லைட் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி அங்க வச்சுட்டான். അതിന്റെ முன்னாடி செஞ்சுட்டு இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி போய் அப்படியே கை கூப்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கர்த்தரே,
ஆண்டவரே 50 லட்சம் எனக்கு கடன் இருக்குது, 50 லட்சம் ரூபாய் எனக்கு கடன் இருக்கிறது, ஜப்தி வந்துட்டுதான் இருக்குது, ஜப்தி வந்துகிட்டே இருக்கு, ஜப்தி பேப்பர் வந்துகிட்டே இருக்கு, எப்படியாவது மாத்தி தரணும். ஆண்டவரே எப்படியாவது எனக்கு அந்த விஷயத்துல இருந்து என்ன விடுதலையாக்கிருங்க. இல்லைங்க ഞാൻ നാളെ തൊട്ട് ആരാധനയ്ക്ക് വരത്തില്ല. ஆனா இன்னும் நாளையில இருந்து நான் ஆராதனைக்கே வரமாட்டேன் நீங்க செஞ்சு கொடுக்கலைன்னா. 75 രൂപയ്ക്ക് വാങ്ങിച്ച ദൈവത്തിന് മുമ്പാകെ പോയിട്ട് 50 ലക്ഷത്തിന്റെ കണക്ക് പറയുക. 75 ரூபாய் கொடுத்து வாங்கின அவனுடைய கடவுளுக்கு முன்னாடி போய் 50 லட்சம் ரூபாய் பிரச்சனையை சொன்ன ஏதாவது பரிகாரம் வருமா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മൾ ലാസ്റ്റ് വായിച്ച വാക്യം എന്താ? நம்ம லாஸ்டா வாசித்த அந்த வசனம் என்ன? பாஸ்டர் அது நடக்கையில நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு பாவத்தை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாம் நாமம் துறந்திருக்கிறோம். எல்லாருடைய நாமங்களும் சத்தமாக സംസാരിച്ചു കൊണ്ട് எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் பேசி കഴുകി ശുദ്ധീകരിക്കണം. അപ്പോൾ ഞാൻ അറിയുന്നു, அப்பா நான் அறிந்திருக்கிறேன் എന്റെ മരണമോ കർത്താവിന്റെ മരണമോ എപ്പോൾ സംഭവിക്കുമെന്ന് എനിക്കറിയില്ല. என்னுடைய மரணமோ கர்த்தருடைய வருகை எப்பொழுது நடக்கும் என்று நான் அறியவில்லை. നിന്റെ സന്നിധിയിൽ പോകുവാൻ തടസ്സമായി നിൽക്കുന്ന എല്ലാ പാപ സ്വഭാവങ്ങളെ ஆண்டவரே இப்பொழுது நீங்கள் வந்துவிட்டால் எனக்கு மரணமே இப்பொழுது எனக்கு வந்துவிட்டால் ஆண்டவரே அதற்கு நான் உம்முடைய சமூகத்தில் செல்வதற்கு தடையாக இருக்கிறேன். என்னுடைய பாவத்தை எடுத்து போகிறீராக. നിന്റെ രക്തത്താൽ എന്നെ കഴുകണമേ. உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவீராக. ஆண்டவரே நான் வெண்மஞ்சு போல ശുദ്ധീകരിക്കപ്പെടട്ടെ. ഈ സഭ അനുഗ്രഹിക്കപ്പെടട്ടെ. சபையை ஆசீர்வதிக்கப்படட்டும். ഈ സഭയിൽ ആത്മശക്തിയാൽ നിറയപ്പെടുന്ന സഭയായി മാറട്ടെ. இந்த சபை அபிஷேகத்திலே வல்லமை அதிகரிக்கப்படுகிறது. എല്ലാ ഫലങ്ങളും ഈ സഭയിൽ നിന്ന് പുറപ്പെടട്ടെ. எல்லா ஆவிக்குரிய காரியங்கள் இந்த சபையில் நிரம்பியப்படுகிறது. പിതാവിന്റെ പുത്രന്റെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ നാമത്തിൽ ഈ സഭയെ നിങ്ങൾ അനുഗ്രഹിച്ചു பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த சபையை ஆசீர்வதிக்கிறோம். ഇതിന്റെ എല്ലാ അവസ്ഥകളും മാറട്ടെ. இன்றைக்கு எல்லா சூழ்நிலைகளும் ഇതിന്റെ അതിരുകൾ വിശാലമാകട്ടെ. ആത്മാക്കളോട് നിറയപ്പെടട്ടെ. ഹല്ലേലൂയ. 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 ദൈവത്തെ അന്വേഷിക്കുന്ന ബുദ്ധിമാനുണ്ടോ എന്ന് കാണാൻ தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் இருக்கிறானோ என்று சொல்லி സ്വർഗത്തിൽ നിന്ന് தேவனை தேடுகிறவர் இருக்கிறார்களா என்று சொல்லி பரலோகத்திலிருந்து கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த രാത്രി കാലം இந்த இரவு நேரத்தில் സ്വർഗം സന്തോഷിക്കുന്ന രാത്രി കാലമാണ്. இந்த இரவு நேரம் பரலோகம் சந்தோஷம் அடைகிற நேரமாய் மாறுவதோ. ഈ പട്ടണത്തിലെ ലിവിംഗ് ചർച്ചിലേക്ക് നോക്കുമ്പോൾ இந்த பட்டணத்தில் இருக்கிற லிவிங் ராக் ரிவைவல் சர்ச்சிலே தேவன் பார்க்கும் பொழுது കർത്താവിന് വേണ്ടി വേർതിരിയുന്ന ഒരു വലിയ കൂട്ടത്തെ കാണുക. தேவனுக்காக வேறுபாடால் ஜீவிக்கிற ஒரு கூட்டம் இந்த சபையில் எழும்புவதாக കർത്താവിന് സന്തോഷിക്കുന്ന രാത്രി കാലം கர்த்தர் பகல் இரவு நேரத்தில் சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்பதாக. അതുമായി എല്ലാവരും ദൈവത്തിലേക്ക് அதற்காக எல்லாரும் தேவனுடைய கருத்தை சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். കർത്താവിനെ ശരിക്കാൻ ஆண்டவரை நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. மகனை உமக்கு യേശുവിന്റെ നാമത്തിൽ തന്നെ இயேசுவின் நாமத்தில் ஆமென். സന്തോഷമുള്ളവരെല്ലാം കരങ്ങൾ ഉയർത്തി சந்தோஷமுள்ள கரங்களை உயர்த்தி நல்ல சொல்லுகிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி Thank you very much. God bless you all. Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. Amen. Praise the Lord in the name of Jesus. വളരെ ആത്മസാന്നിധ്യം ഒഴുകി ഇറങ്ങണം.
நான் ஆவிலே பார்க்கிறேன் ஒரு அதிபயங்கரமான ஒரு அபிஷேகத்தினுடைய வல்லமை இந்த இடத்திற்குள்ளாய் அசைவாடி கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு துறைமுகத்திற்கு வந்து செல்லுகிறது போல அந்த கப்பல் வரும்பொழுது எப்படி துறைமுகத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது போல அபிஷேகத்துடைய வல்லமை இந்த நேரத்திலே ஒழுகி இறங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நாம் கடைசி கால எழுப்புதலுடைய ஒரு பகுதியாக இருக்கிறோம், பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். உணர்வின் பாகமான எவ்வளவு பேர் எழுப்புதலுடைய பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள்? ஜீவிதத்தில் உணர்வுகள் சம்பவிச்சപ്പോൾ தேசத்தில் உணர்வுகள் சம்பவிച്ചു. இதோ தேசத்திலே மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. സഖായിയുടെ ജീവിതത്തിൽ ദൈവത്തിന്റെ അനുഭവങ്ങൾ വന്നപ്പോൾ ജീവിതം ട്രാൻസ്ഫോം ചെയ്യുവാൻ பாருங்க, சக்காவுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் வந்த பொழுது பெரிய அதிசயங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. നമ്മൾ ഭാരതത്തിന്റെ ഉണർവിന്റെ വക്താക്കളാണ്. நாம் பாரதத்தினுடைய இந்த இந்தியா பாரதத்தை எழுப்புவதுடைய பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ചില കാര്യങ്ങൾ പറഞ്ഞ് ഒന്ന് രണ്ട് കാര്യം പറഞ്ഞ് നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. ஒன்னு இரண்டு காரியங்களை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ഞങ്ങൾ ഈ ഭാരത യാത്ര തുടങ്ങാനുള്ള കാരണം நாங்கள் இந்த பாரதத்திலே எங்களுடைய யாத்திரைகளை ஆரம்பிப்பதற்கான காரணம் ഭാരതത്തിൽ ഹിമാചൽ പ്രദേശിലാണ് ഞങ്ങളുടെ പ്രവർത്തനങ്ങൾ. ജമ്മു അൺറീച്ചഡ് സ്ഥലത്ത് സുവിശേഷം എത്തിയിട്ടില്ലാത്ത സ്ഥലത്താണ് ഞങ്ങൾ പ്രവർത്തിക്കുന്നത്. எங்களுடைய ஊழியங்கள் என்பது இமாச்சல் பிரதேசத்திலே யாரும் சென்றடையாத இடங்களிலே சென்று நாங்கள் ஊழியங்களை செய்வோம். ഞങ്ങൾ അവിടെ എത്തുന്നു, ஆனாலும் நாங்க அந்த இடத்துல எப்படியாவது போயிடறோம். ഒരു സുവിശേഷകൻ 108 ആംബുലൻസ് ആണ്. ஒரு சுவிசேஷகன் அப்படி என்பது ஒரு 108 ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற അവൈലബിലിറ്റി அவன் எப்பவும் கிட்டணும், ஜனத்துக்கு ஆവശ്யமா. ஆமென். அந்த ஆம்புலன்ஸ் எப்படி எல்லா நேரத்திலயும் அவைலபிளா இருக்கிறதோ அதே போலதான் ஒரு சுவிசேஷகன் எல்லா நேரத்திலும் அவைலபிளா இருக்கு. നിങ്ങൾ എല്ലാ സെഷനുകളും മിസ് ആക്കരുത്. നിങ്ങളുടെ അനുഭവ സാക്ഷ്യങ്ങളോട് പറയും. இதோ நீங்க எந்த செக்ஷனும் மிஸ் ஆக்கிறாதீங்க. எங்களுடைய அனுபவ சாட்சியத்தையும் இந்த நேரத்துல உங்களுக்கு സഹോദരിമാർ അടുക്കളയിൽ സ്പെൻഡ് ചെയ്യരുത്. So you have to come back. നിങ്ങൾ കടന്നു വരണം. ദൈവത്തിന്റെ മഹത്വം ഇതിനകത്തുണ്ട്. நீங்கள் ரொம்ப நேரம் சகோதரிகள் கிச்சன்ல ஒர்க் பண்ணாதீங்க. சீக்கிரமா செஞ்சுட்டு எல்லாம் வாங்க. நம்ம சேர்ந்து கேட்போம். ഹിമാചലിൽ ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ദൈവം ഒരു വെളിപ്പാട് നൽകി. പ്രസോക്കി എന്ന് പറഞ്ഞൊരു വേടാണ്. நாங்கள் இமாச்சல்ல ஊழியங்களை செய்து நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பிரசோக்கி என்கிற ஒரு வார்த்தை சவுண்ட் போயோம். അതിന്റെ മീനിങ് എന്ന് പറയുന്നത് ഞങ്ങൾക്ക് അറിയത്തില്ല. വളരെ വേദന ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുവാനിടയായി. பிரசோக்கி என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்று எங்களுக்கு தெரியல. நாங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி காத்திருந்தோம். ആമേൻ. ദൈവം പറഞ്ഞത് ലുക്ക് ദ സറൗണ്ടിങ് സിറ്റുവേഷൻ. ഇപ്പോൾ സഭയുടെ നിലവാരങ്ങളെ നിങ്ങൾ മനസ്സിലാക്കുക. ദൈവം പറയുക. ஆண்டவர் அப்பொழுது எங்களிடத்தில் சொன்னார் ஜெப அறையிலே, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு வேணும்னா இப்போ உங்களுடைய சபை போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல சபை எந்த சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறதான காரியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். പകലിലെ ശുശ്രൂഷയിൽ ഞാൻ പറഞ്ഞു വാച്ച് ആൻഡ് പ്രേ. നോക്കി പ്രാർത്ഥിക്കുക. இதோ இந்த பகல் வேளையில நான் சொன்னேன், இந்த இடத்துல ஜெபத்தை குறித்து ஒரு காரியத்தை சொன்னேன். சூழ்நிலைகளை பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்திருக்கிற நாளை தட்டி പറയും നോക്കി പ്രാർത്ഥിക്കുക. இந்த பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ഇന്നത്തെ ലോകത്തെ നോക്കി പ്രാർത്ഥിക്കുക. இப்போ இந்த காலகட்டத்தை பார்த்து உலகத்துடைய போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ഹല്ലേലൂയ. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா சொல்லலாம். മനസ്സിലാകുന്നുണ്ട്? எவ்வளவு பேர் இந்த இரவு ദൈവം പറഞ്ഞ വാക്കുകൾ, தேவன் கர்த்தர் சொன்னதான அந்த வார்த்தைகள், people forget. ஜனம் தெய்வத்தை மறந்தோ. ஒன்று, முதலாவது காரியம், ஜனங்கள் தேவனை மறந்து விட்டார்கள். രണ്ട്, യൂണിറ്റി ഹാസ് വാനിഷ്ഡ്. ഐക്യത, യൂണിറ്റി എന്ന് പറഞ്ഞാൽ ഐക്യത നഷ്ടപ്പെട്ടു പോയി. பாருங்க, சபைக்குள் இருக்கிற ஐக்கியம், அந்த ஐக்கியம் அவர்களை விட்டு, அந்த ஒருமனப்பாடு அவர்களை விட்டு விலகி போனது. നമ്മൾ ദൈവത്തിന്റെ മന്ദിരം എന്ന് പറയുമ്പോൾ നമ്മൾ ദൈവത്തിന്റെ ശരീരം, ദൈവം മന്ദിരത്തിൽ നിന്ന് ഇറങ്ങിപ്പോയി. இதோ தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய மந்திரமாய் இருக்கிறோம், ஆலயமாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா இந்த ஆலயத்தில் இப்பொழுது கர்த்தர் இல்லை. அந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் போய்விட்டார். ഹല്ലേലൂയ. ആത്മാവിന്റെ ഫലമുണ്ട്, അത് നമ്മൾ തിരിച്ചറിയുന്നില്ല. இதோ நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய
കനികൾ இருக்கிறது நாம் அதை போல அறிந்து கொள்வதில்லை. രണ്ട് സ്ലീപ്പിംഗ് ആൻഡ് സ്നോറിംഗ്, നേരത്തെ പറഞ്ഞു ഉറങ്ങി കൂർക്കം വലിക്കുക. இதோ முன்பதாய் பாஸ்டர் சொன்னது போல சபைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அப்படியே குரத்தை விட்டு தூங்கக்கூடிய ஒரு அனுபவத்திலே சபைகள் இந்த நாட்களில் போய் கொண்டிருக்கிறது. എന്തോ മാനറിസം, മനുഷ്യന്റെ സ്വഭാവങ്ങളിലേക്ക് മനുഷ്യൻ മടങ്ങി വരികയാ. இதோ அவனுடைய சொந்த அவனுடைய சரீர மாமிசத்துடைய சுபாவத்திற்கு அனுசரித்து அவர்கள் சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. നഷ്ടപ്പെട്ടു പോയി. தேவனுடைய கிருபை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நஷ்டமாக்கி விட்டது. ദൈവരാജ്യം ഒരു കടുക് മണിക്ക് സദൃശ്യം. வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதையை போல இருக்கிறது. അത് ഞാൻ ഈ 50 പേരുടെ നടുവിലിട്ടാൽ, அது அந்த கடுகு விதை 50 பேர் இருக்கிற இடத்துல போட்டு விட்டால் കണ്ടുപിടിക്കാൻ ബുദ്ധിമുട്ടാ. அந்த 50 பேர் இருக்கிற இடத்துல கடுகு போட்டு கண்டுபிடிக்க முடியுமா? ആമേൻ. ഇത് കണ്ടുപിടിച്ചാൽ, ஆனா அதை கண்டுபிடித்து விட்டால் ഇതൊരു വടവൃക്ഷമാണ്, அது பெரிய ஒரு மரமாய் மாறிவிடும். സ്വർഗരാജ്യം നഷ്ടപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் நாட்களிலே நம்முடைய இடையிலிருந்து நஷ்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ആത്മാക്കൾ നഷ്ടപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. ஆத்துமாக்கள் நஷ்டமாய் போகிறார்கள். നമ്മുടെ റെസ്പോൺസിബിലിറ്റി എന്താണ്? நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். പ്രാർത്ഥനയിൽ നരകങ്ങളെ കൊള്ളയടിക്കുക. இதோ ஜெபத்தினாலே நரகத்தின் மூலமாய் பிசாசு பிடித்து வைத்திருக்கிற சில ஆத்துமாக்களை கொள்ளை கொள்ளாம அவனிடத்திலிருந்து திருப்பிக் கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. കൊണ്ട് கோயம்புத்தூர்ல അങ്ങനെ உணவு நடக்கிறவங்க இதோ அப்படிப்பட்ட அற்புதங்கள் நோக்கங்கள் இதோ இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தை கர்த்தர் செய்ய வேண்டும். கொலை ചെയ്യുന്ന തലമുറകൾ മടങ്ങി വരണം. இதோ தேவனுடைய சமூகத்திலிருந்து பின்மாறி போன சில தலைமுறைகள் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டும். ആത്മഭാരം വന്ന ഞങ്ങൾ ആ എല്ലാ ദൈവദാസന്മാർക്കും കത്തുകൾ അയച്ചു. பாருங்க, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா பாரம் வந்தது. எல்லா கேரளாவில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் நாங்க அந்த கடிதத்தை அனுப்பினோம். സഭ ലോക്കിയം എന്ന് ദൈവം പറഞ്ഞു. ஆண்டவர் சொன்னார், சபை ஆண்டவர் சொன்னாரு இந்த சபை லோக்காயிரும் அப்படின்னு சொன்னார். ഞങ്ങൾ പറഞ്ഞപ്പോൾ അവർക്ക് ആക്ടിവിറ്റീസ് ഉണ്ട്, മറ്റു മീറ്റിംഗ്സ് ഉണ്ട്, എല്ലാവരും നെഗ്ലക്ട് ചെയ്തു. நாங்க அந்த காரியத்தை எல்லாம் சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, எங்க சபைக்குள்ள எல்லா ஆக்டிவிட்டியும் இருக்கு, உபவாசம் இருக்கு, ஜெபம் இருக்கு, எல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. പക്ഷേ ഞങ്ങൾ തുടങ്ങിയപ്പോൾ കോവിഡ് എന്ന് പറയുന്ന 19 പലരെയും നശിപ്പിച്ചു. ஆனா நாங்க தொடங்குறதுக்குள்ளேயும் நாங்க தொடங்கிய அந்த ஆரம்ப நாட்களிலே சீக்கிரமாக COVID-19 வந்து நிறைய பேர் இறந்து விட்டார்கள். ஹalleluya. நமக்கு தந்த இரண்டாவது சான்ஸ். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இரண்டாவது தருணமாய் இருக்கிறது. பிரார்த்தனையோடு நமக்கு மடங்கி வராம். நாம் ஜெபத்தோடு தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு என்று திரும்பி உணர்வு நமக்கு காரணம். அதி பயங்கரமான ஒரு எழுப்புதல் இந்த நாட்களில் வரப்போகிறது. ഒരു രണ്ട് കാര്യം പറഞ്ഞ് ഞാൻ അവസാനിപ്പിക്കട്ടെ. இரண்டு காரியத்தை மட்டும் சொல்லி நான் എഫേസ്യ ലേഖനം 4-ാം അധ്യായം 19-ാം വാക്യം. எபேசியர் நிருபம் 4-வது அதிகாரம் 19வது வசனம். 3-ാം അധ്യായം 17 5-ന്റെ 1 മൂന്ന് വാക്യം ഒന്ന് ചേർത്ത് വായിച്ചേ. എഫേസ്യർ 4:19. எபேசியர் நிருபம் 4:19. சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை பாவ விகாரத்திற்கு ஒப்புக்கொடாதிருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடத்தை கூறிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹalleluya. അതിന്റെ 3:17 ക്വിക്ലി ടൈം ഇല്ല. அந்த அதிகாரத்திலே 3:17 வாசிங்க. ஆமென். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமலிருங்கள். ஆமென். 5:1 5வது அதிகாரம் மீண்டும் ஒரு வசனம். 5வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறீர்களா? ഹല്ലേലൂയ. ചേർന്ന് ദൈവത്തെ ഒന്ന് മഹത്വപ്പെടുത്തി നാം ചേർന്ന് നാം ദൈവനെ ആരാധിப்போம். എങ്ങനെയാണ് പ്രാർത്ഥനയിൽ നമുക്ക് പോരാടി ജയിക്കാൻ കഴിയുന്നത്? எப்படி நாம் ஜெபத்திலே போராடி ஜெயிக்க முடியும்? Prayer is the backbone of the Christian life. கிறிஸ்டியானிയുടെ நட்டലാണ് പ്രാർത്ഥന. ஜெபம் என்பது ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற முதுகெலும்பை போல, முதுகு தண்டை போல உறுதியா இருக்கக்கூடிய காரியம் தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் என்பதான காரியம். ഞാൻ ഈ ലേഖനത്തെ കുറിച്ച് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യുന്നില്ല. அந்த நிரூபத்தை குறித்ததான அந்த சரித்திரத்தை உங்களிடத்தில் சொல்ல வரவில்லை. ഫിസിക്കൽ സ്ട്രെങ്ത് പവർ ഉണ്ട് ഇവിടെ. ആ
ശാരീരിക ബലങ്ങളുണ്ട്, ബലമുള്ള ആൾക്കാരുണ്ട് ഇവിടെ. நம்ம இந்த உலகத்துல சரீர ரீதியான அதிபயங்கரமான பலமுள்ள நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ഇന്റലക്ച്വൽ പവർ, ബുദ്ധി കൊണ്ട് ലോകത്തെ കീഴ്പ്പെടുത്തുന്നവർ ഈ ലോകത്തിലുണ്ട്. உலகத்திலே அவர் தன்னுடைய அறிவின் நிமித்தமாக உலகத்தையே கீழ்ப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். അക്കാഡമിക്കൽ നമ്മുടെ വിദ്യാഭ്യാസം കൊണ്ട് നേടുന്ന ഒരു സമ്പത്താണ്. பாருங்க அது எப்படிப்பட்டதா இருக்கிறது. நம்முடைய கல்வி மார்க்கம் மூலமாகவே இந்த உலகத்தை கீழ்ப்படுத்தக்கூடிய சில நபர்கள் இந்த உலகத்தில் ഫിനാൻഷ്യൽ സ്ട്രെങ്ത് പവർ, സമ്പത്ത് കൊണ്ട് ലോകത്തെ കീഴ്പ്പെടുത്തുന്നവരുണ്ട്. ஐஸ்வர்யத்தினாலே சாம்பத்திகத்தினாலே இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். മിലിറ്ററി സ്ട്രെങ്ത് പവർ, പട്ടാളം അല്ലെങ്കിൽ എന്താ പറയുന്നത് വ്യാമസേന അല്ലെങ്കിൽ കരമാർഗം എന്നീ വ്യാമസേന മിലിറ്ററി പവർ കൊണ്ട് ലോകത്തെ കീഴ്പ്പെടുന്നവരുണ്ട്. மிலிட்டரி பவர், அதாவது பல ரீதியான மிலிட்டரி இருக்கிறது. கடல் ரீதியான மிலிட்டரி இருக்கிறாங்க, நில ரீதியான மிலிட்டரி இருக்கிறாங்க, சேனைகள் இருக்கிறார்கள். அந்த சேனைகள் மூலமாக உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ராஜ்யங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ഇമോഷണൽ സ്ട്രെങ്ത് പവർ ഉണ്ട്, അവൻ പൈശാചിക തലങ്ങളാണ്. அதோ பாருங்க, இமோஷன் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் உண்டு, அது பிசாசின் மூலமாக நடக்கக்கூடிய தந்திரமாக இருக்கிறது. നമ്മൾ ബൈബിൾ വായിക്കുമ്പോൾ ഡോണ്ട് ബൂസ്റ്റ് യുവർ വിസ്ഡം, നിങ്ങളുടെ ബുദ്ധി കൊണ്ട് ദൈവത്തിന്റെ അടുത്തോട്ട് പോകരുത്. நீங்கள் அந்த வேதத்திலே பார்க்கிறோம், உங்களுடைய அறிவை வைத்து நீங்கள் தேவனிடத்தில் செல்லக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. ഡോണ്ട് ബൂസ്റ്റ് യുവർ പവർ, നിങ്ങളുടെ ശക്തി കൊണ്ട് ദൈവത്തിന്റെ അടുത്ത് പോകരുത്. ஆமென். வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு இருக்கிற அந்த வல்லமை கொண்டு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமைகளை கொண்டு உங்களுடைய பலத்தை நம்பி நீங்க தேவனிடத்தில் செல்ல முடியாது. ഡോണ്ട് ബൂസ്റ്റ് യുവർ മണി, നിങ്ങളുടെ മണി പവർ കൊണ്ട് ദൈവത്തിന്റെ അടുത്ത് പോകരുത്. உங்களுடைய ஐஸ்வர்யத்தை வைத்து, உங்களுடைய நன்மைகளை வைத்து, தனத்தை வைத்து நீங்கள் தேவனிடத்தில் செல்ல முடியாது. പൗലോസ് എഫേസസിനെ നോക്കി പറയുകയാണ്, எபேசஸ் பார்த்து சொல்லுகிறார், ആമേൻ, നിങ്ങൾ ക്രിസ്തുവിനെ കുറിച്ച് പഠിച്ചത് ഇങ്ങനെയല്ല, நீங்கள் கிறிஸ்துவை குறித்து அறிந்தது, கிறிஸ்துவிடத்திலே சென்றது இப்படியாக அல்ல. അവൻ നിങ്ങൾ പഴയ മനുഷ്യനെ ഉരിഞ്ഞു മാറ്റി, உங்களுடைய பழைய மனுஷனை கலைத்து விட்டு, അവൻ നിങ്ങൾ ദൈവ രൂപമുള്ള മനുഷ്യനെ സൃഷ്ടിക്കുക. நீங்கள் தேவனுடைய ரூபமாய் இருக்கிற ஆத்ம மனுஷனை അടുത്തുള്ളവരെ തട്ടിപ്പെട്ട് പറ, தட்டி சொல்லுங்க, ഇന്ന് പകൽ നിന്റെ രൂപാന്തരമാ ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത്. தட்டி சொல்லுங்க, இன்றைக்கு உங்களுடைய மறுரூபத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். നിന്റെ ചേഞ്ച് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ക്രിസ്തുവിനെ കുറിച്ചുള്ള ക്രിസ്തുവിന്റെ അവകാശങ്ങളെ റിസീവ് ചെയ്യാൻ നമ്മുടെ പ്രാർത്ഥന. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கிறிஸ்துவிடத்தில் இருக்கிற அவர் வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி, வாங்கிக் கொள்ளும்படியான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ലേഖനം ക്രിസ്തുവിന്റെ ശരീരം പറയുമ്പോ இதோ எபேசு நிருபத்தில் சரீரத்தை கொடுத்து அவர் கற்றுக் கொடுக்கிறார், பவுல் கற்றுக் கொடுக்கிறார். യു ആർ ദ ടെമ്പിൾ ഓഫ് ഗോഡ്, നിങ്ങൾ ദൈവത്തിന്റെ മന്ദിരം. அவன் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். എന്നാൽ ക്രിസ്തുവിന്റെ തലയെ കുറിച്ച് എഫെസോസ് അല്ലെങ്കിൽ കൊലോസ്യ ലേഖനം പറയുന്നു, இதோ கிறிஸ்துவுடைய தலையை குறித்ததான சிறப்பம்சங்களை குறித்து கொலோசிய நிருபம் சொல்லுகிறது. അവൻ ക്രിസ്തു നിങ്ങളിൽ വസിക്കുന്നു. ஆனால் அங்க சொல்லப்படுகிறது, கிறிஸ்து உங்களில் வாசம் பண்ணுகிறார். ഇനി തലയായിരുന്ന കൊലോസ്യ ലേഖനം പറയുന്നു, അവൻ നിങ്ങൾ ക്രിസ്തുവിൽ വസിക്കുന്നു. கொலோசிய நிருபம் என்றாலே கிறிஸ்துவின் தலை என்ற அர்த்தம். அந்த நிருபத்தில் சொல்லுகிறது, அந்த தலை கிறிஸ்துவின் தலையா இருக்கிறது, அந்த தலை உங்களுடைய ஆண்டவர் வைத்திருக்கிறார். ഞാൻ എപ്പോഴും പറയാറുണ്ട്, ഇവിടെ ബോണ്ട് സ്ലേവ് ഉണ്ട് എന്ന് പറഞ്ഞാൽ വിലയ്ക്ക് വാങ്ങുന്ന, അല്ലെങ്കിൽ ബ്രോഡ് സ്ലേവ് ഉണ്ട്, വിലയ്ക്ക് വാങ്ങുന്ന അടിമകളുണ്ട്. இங்க பாருங்க, പണ്ടത്തെ அந்த காலகட்டத்தில் விலக்கி வாங்கி கொள்ளுகிற அடிமைகளை அந்த நாட்களிலே நம்ம பார்க்கிறோம். അടിമകളെ വിലയ്ക്ക് വാങ്ങി പണി ചെയ്യിപ്പിക്കുന്ന ഒരു കാലഘട്ടമുണ്ട്. அந்த அடிமைகளை விலக்கி வாங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அன்னைக்கு இருந்தது. ബോണ്ട് സ്ലേവ് ഉണ്ട് എന്ന് പറഞ്ഞാൽ ജന്മന അടിമകളായിരിക്കുന്നവരുണ്ട്. அங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பாரம்பரியமாகவே அவங்க அடிமைகளா இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் உண்டு. അടുത്തൊരു അടിമയാണ് ബോണ്ട്, BOND, ബോണ്ട് സ്ലേവ്. അതിന്റെ அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ഈ അടിമയ്ക്ക് ഒരു സ്വാതന്ത്ര്യമുണ്ട്. அந்த அடிமைக்கு மட்டும், அப்படிப்பட்ட அடிமைகளுக்கு மட்டும் ஒரு சுதந்திரம் இருக்குது. யோவேல் பிரவചനം പഠിക്കുമ്പോൾ யோவேல் സംവത്സരത്തിൽ അവനെ അടിമകളെ അവൻ സ്വാതന്ത്ര്യത്തിലേക്ക് നയിക്കുന്ന ഒരു കാലഘട്ടം. பாருங்க, யோவேல் தீர்க்கதரிசியுடைய காலகட்டம் என்று நம்ம எப்படி அந்த காலகட்டத்தை கொடுத்து நம்ம படிக்கிறோம் என்றால், இப்படிப்பட்ட அடிமைகளுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிற ஒரு காலகட்டமாக இருந்தது. അടിമ സ്വാതന്ത്ര്യം ലഭിച്ചപ്പോൾ அந்த அடிமைகளுக்கு சுதந்திரம்
கிடைக்கும் பொழுது അടിമകളെ ഇനി ഞാൻ അവൻ വേറൊന്നും പോകുന്നില്ല, ഈ യജമാനിന്റെ അടിമയായിട്ട് മാറാൻ പോവുകയാ. அவன் சொல்லுவான், நான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனாலும் நாங்க இந்த எஜமானுக்கு தான் நாங்க என்ன பண்ணுவோம், ஊழியம் செய்வோம் அப்படின்னு அவன் அங்க நின்றுவாங்க. പാസ്റ്റർ വിനോദ് എന്റെ അടിമയാണെങ്കിൽ, மாஸ்டர் வினோத் இவருக்கு ஜோசப் பாஸ்டருக்கு அடிமையா இருந்தனா സ്കാൻ ചെയ്യും, അവൻ എന്റെ മുദ്ര കുത്തും. ஜோசப் அப்படிங்கிற அவருடைய முத்திரை என்ன பண்ணுவாங்க, என் சரீரத்தில் என்ன பண்ணுவாங்க, എവിടെ പോയാലും അടിമ എന്റെ അടിമയാണ് ജോസഫ്. അവൻ പാസ്റ്റർ വിനോദ. எங்க போனாலும் பாஸ்டர் வினோத் என்னுடைய அடிமைதான். ജൂഡോസ് എന്ന് പറഞ്ഞ യജമാനൻ ഉണ്ട് അതിന്. அந்த பொருளுக்கு அந்த நபருக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். എന്നാൽ ലിബർട്ടി കൊടുത്തു, ഇതിന് സ്വാതന്ത്ര്യം ഞാൻ കൊടുത്തു. ஆனால் இந்த நபருக்கு ஒரு சுதந்திரத்தை நான் கொடுத்து விட்டு, എന്നെ അഴിച്ചു വിട്ടു, இவர்களை நான் அந்த சுதந்திரத்துக்கு நான் கொடுத்து விட்டு, സ്വാതന്ത്ര്യം കിട്ടിയപ്പോ ഈ അടിമ പറയുക, இந்த சுதந்திரம் இந்த நபருக்கு கிடைத்த பொழுது, அந்த அடிமைக்கு கிடைத்த பொழுது அந்த அடிமை சொல்லுகிறார், ഇനി ഞാൻ നിന്റെ അടിമയാണെന്ന് അറിയാം, പക്ഷെ എങ്കിലും നിന്റെ അടിമയാകാൻ എനിക്ക് ആഗ്രഹമാണ്. இதோ நான் உங்களுக்கு அடிமையா இல்லைங்கிறது நான் பரிந்து கொண்டேன், ஆனாலும் இனி நான் உங்களுக்கு இனிமேல அடிமையா வாழுவேன்னு தன்னையா ஒப்பு கொடுத்துட்டான். അതാണ് പൗലോസ് പറഞ്ഞത്. அந்த அர்த்தத்துல தான் பவுல் சொல்லுகிறார், ക്രിസ്തു എന്ന ചൂടടയാളം എന്റെ ശരീരത്തിലുണ്ട്. கிறிஸ்து என்கிறதான அவருடைய அடையாளம் சரீரத்தில் இருக்கிறது. എനിക്ക് നിന്നെ വിട്ടു പോകാൻ പറ്റത്തില്ല. இயேசுவை விட்டு எந்த ஒரு நாளும் பின்மாறி போக என்னால் முடியாது. എത്ര പേര് മനസ്സിലാകുന്നുണ്ട്? തിരഞ്ഞെടുത്തത് உங்களை நான் தெரிந்து கொண்டது നിന്റെ ഇഷ്ടത്തിന് സഞ്ചരിക്കാനല്ല, உங்களுடைய இஷ்டத்திற்கு சஞ்சரிக்க அழைக்கவில்லை, നിന്റെ ആഗ്രഹത്തിന് ചലിക്കാനല്ല, உங்களுடைய ஆசைக்கு நீங்கள் சஞ்சரிக்கவில்ல. ദൈവത്തിന് നിന്നെ കുറിച്ച് ഉദ്ദേശമുണ്ട്. உங்களை குறித்து இருக்கிறது. മനസ്സിലാകുന്നുണ്ട്? അടുത്തിരിക്കുന്ന ആളെ തട്ടിയിട്ട് தட்டி சொல்லுங்க, റൂട്ട് മാപ്പ് ക്ലിയർ ചെയ്യുക. உங்களுடைய ரூட் மேப் நீங்க கிளியர் பண்ணுங்க. എന്റെയും റിവൈവൽ നീ കാണണമെങ്കിൽ, நீ கடைசி கால எழுப்புதலை நீ பார்க்க வேண்டும் என்றால், ഉണർവ് നീ കാണണമെങ്കിൽ, ஒரு எழுப்புதலை நீ பார்க்க வேண்டும் என்றால் റൂട്ട് മാപ്പ് ക്ലിയർ ചെയ്യുക. உங்களுடைய ரூட் மேப், உங்களுடைய யாத்திரை, உங்களுடைய ரூட் மேப் ഹല്ലേലൂയ. കർത്താവിന്റെ വാസന വളരെ അനുഗ്രഹമായിട്ട് ആ ദൈവവചനത്തിനെ എനിക്ക് ചെയ്തു തന്നു. ഇന്ന് അവൻ 5 മിനിറ്റ് കൂടെ 10 മിനിറ്റ് കൂടെ ഉള്ള സ്വന്തം. അതുകൊണ്ട് നമ്മൾ മടങ്ങി വന്നാലേ ഉണർവുകൾ കാണാൻ കഴിയത്തുള്ളൂ. தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பி வந்தால் வழியே வந்தால் மட்டுமே கர்த்தருடைய எழுப்புதலை நமக்கு பார்க்க முடியும். പൗലോസ് ഏതാണ് പറയുന്നത്? അവൻ നിങ്ങൾ ക്രിസ്തുവിനെ കുറിച്ച് പഠിച്ചത് ഇങ്ങനെയല്ല. அதுதான் தான் பவுல் எபேசிய சபையை பார்த்து சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துவை குறித்து அறிந்தது இப்படி அல்லவே. പൗലോസ് മൂന്നാമമായി മിഷണറി യാത്ര ചെയ്യുമ്പോ அந்த நேரத்தில் ஒரு 3வது மிஷனரி யாத்திரை அவர் செய்து கொண்டிருக்கிறார். കൊരിന്തിന്റെ ഉൾപ്രദേശത്തിൽ കൂടി പോവുകയാ. அவர் அந்த 3வது மிஷனரி யாத்திரை கொரிந்தியருடைய பட்டணத்துடைய இடைகளில் அவர் கடந்து செல்லும் பொழுது കാണുന്നവരെ പറയുകയാണ്, அவர் பார்க்கிற அந்த நபர்கள் ஒவ்வொரு நபர்களை பார்த்தவர் சொல்லுகிறார், സുഖമല്ലേ എന്നല്ല ചോദിക്കുന്നത്, அவர்களை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அவர் சொல்லல, വിശ്വസിച്ച സ്നാനം ഏറ്റിട്ടുണ്ടോ. அவர் பார்க்கிறவங்க எல்லாம் கேட்கிறது ஒரே ஒரு காரியம், ஒவ்வொரு சபை விசிட் பண்ணும்போது அவர் கேட்கிற காரியம், நீ விசுவாசித்து ஞானஸ்நானம் ஏற்றுக்கொண்டாயா. ഇന്ന് പകൽ എത്ര പേര് യേശുവിനെ വഹിക്കുന്നവരാ? நீங்க எவ்வளவு பேர் இதனால இயேசுவை சுமக்கிறீர்கள்? യേശുവിനെ രക്ഷിതാവായി സ്വീകരിച്ചവരാണ് കൈകൊട്ടിയെ. இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவங்க மட்டும் கையை தூக்குங்க. നിന്റെ അടുത്തുള്ളവരോട് നീ സുവിശേഷം പറഞ്ഞിട്ടുണ്ടോ? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நீங்க சுவிசேஷம் சொல்லி இருக்கீங்களா? ഉണ്ടോ? சொல்லிருக்கீங்களா? ഉണ്ടോ? சொல்லி കൈയടിക്കാൻ എളുപ്പമോ? கையை தட்டுறதுக்கு ரொம்ப சீக்கிரம், ആരാധിക്കാൻ എളുപ്പമോ? ஆராதிக்கிறது ரொம்ப சீக்கிரம். ഹല്ലേലൂയ. കർത്താവ് വരുന്നതിന് മുമ്പ് ചിലരെ എഴുന്നേൽപ്പിക്കണമെന്ന് എത്ര പേർ ആഗ്രഹിക്കുന്നു? கர்த்தர் வருகைக்கு முன்பதாக சில நபர்களை எழுப்ப வேண்டும், அநேகர் எழுப்ப வேண்டும் என்று எவ்வளவு நினைக்கிறீங்க? പൗലോസ് പറയുകയാണ്, அவன் சொல்லுகிறான், നിങ്ങൾ വിശ്വസിച്ച സ്നാനം ഏറ്റെടുത്തോ. நீங்கள் விசுவாசத்தை ஞானஸ்நானத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். ആമേൻ. അങ്ങനെ പൗലോസ് സഞ്ചരിക്കുമ്പോ, அப்படி பவுல் நடக்கும் பொழுது, கடந்து செல்லும் பொழுது, എഫേസ്യ പട്ടണത്തെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ அவர் எபேசஸ் பட்டணத்தை குறித்து படிக்கும் பொழுது 5 പ്രധാന പട്ടണങ്ങൾ അടങ്ങുന്ന ഒരു പട്ടണമാണ്. 5 பிரதானப்பட்ட பட்டணங்கள் அடங்கி இருக்கிற இடம் தான் எபேசஸ் பட்டணம். ഒന്ന് എഫെസോസ്, ஒன்று எபேசஸ் என்கிற நாடு, 2 റോമാണ്, 2 ரோம் என்கிற நாடு, 3 ജെറുസലേമാണ്, 3 ஜெருசலேம் என்கிற நாடு, 4 ആമേൻ ഈജിപ്തിലെ അലക്സാണ്ട്രിയാണ്, 4 எகிப்திலே அலெக்சாந்திரியா என்கிற நாடு, 5 ആമേൻ സിറിയയിലെ അന്ത്യോക്യയാണ്, 5 என்பது சிரியாவிலே அந்தியோக்கியா என்கிற பட்டணமாக இருக்கிறது. 5 പട്ടണങ്ങൾ അടങ്ങുന്ന എഫെസോസ്. இந்த 5 பட்டணங்கள் அடங்கி இருக்கிற இடத்தை தான் எபேசஸ் என்று சொல்லப்படுகிறது. ഐശ്വര്യ മണ്ഡലങ്ങൾ വിഴുങ്ങിയ ദേശം, இதோ பிசாசானவன் தன்னுடைய வாயில விழுங்கி இருக்கிற இடம் என்று അനീതി சொல்லப்படுகிறது. നടക്കുന്ന പട്ടണം, அநேக அநீதி பாவங்கள் நடக்கிற இடமாக இருக்கிறது. പാപത്തിന്റെ ബന്ധനങ്ങളുള്ള സ്ഥലം, பாவ கத்தியில் நிறைந்திருக்கிற இடமாக இருக்கிறது. പ്രാർത്ഥനാ മനുഷ്യൻ ദൈവം ചെല്ലുകയാണ്. அந்த இடத்துல
ஜெபிக்கிற ஒரு மனுஷன் கடந்து செல்கிறான். பட்டணத்தில் பவுல் இறங்கி இல்லப்போ அந்த பட்டணத்தில் பவுல் கடந்து செல்லப்படுகிறது. கர்த்தாவின் சரீரமாய ஒரு சபை உണ്ടെന്ന வெளிப்பாடு கிட்டி அவனுக்கு தெரிந்தது இந்த இடத்துல கர்த்தருடைய சபையாக இருக்கிற கர்த்தருடைய சரீரமாக இருக்கிற ஒரு சபை இடத்துல எழுப்ப வேண்டும் என்று சிந்திக்கிறார். ரிவைவல் சர்ச்சில் ஒரு தீவிரமாக வருகிறார். லிவிங் ராக் ரிவைவல் சர்ச்சில் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தில் உணர்வு நடக்காததின் காரணம் இந்த தேசத்தில் எழுப்பதை வராமல் எழுப்பதற்கான காரணமாக இருக்கிற மனைவி ராத்திரியில் மனைவி வந்தேன். இரவு வேளையிலே நீ தேவனிடத்தில் திரும்பி வர முடியுமா? பிரார்த்தனையுடைய ஆன்மாவை நீங்கள் இருக்கின்ற ராத்திரி கையெழுத்து அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தினுடைய வல்லமை உங்களுக்குள்ள கடந்து வருவதாக எத்தனை பேர் மனுஷராக வந்தா அவ்வளவு பேர் இந்த நேரத்தில் பிறந்தவருடைய ஆன்மாவில் வந்து கடந்து வந்தேன். இந்த நேரத்தில் ஆவியில திரும்பி வாங்க நினைச்சுகளுடைய ஆன்மாவில் வந்தேன். நீங்க சில நேரங்கள் அப்படியே ஆவிக்குள்ள வாங்க. ஹalleluya 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 ஆமென். சுத்தமான சென்ஸ் நமக்கு வெளிப்படுத்தா சுத்தாவிலே ஆசீர்வாதத்தின் நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சுத்தமான சைன் நமக்கு வெளிப்படுத்தா சுத்தாவிலே அடையாளங்கள் இந்த நேரத்தில் இந்த யாத்திரை பிரார்த்தனையில் தட்டி எழுந்திருக்கின்ற நேரத்தில் ஜெபத்தை ஆண்டவர்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நமதறியம் ஆகாசத்தில் இருந்து உயிர்க்க வேண்டியிருக்கின்றார். ஆமென் ஆமென். ஒரு வழியா ஒரு தேவியான அவளுக்கு ஆமென் ஆமென் அர்த்தமிஸ் தேவி. அந்த அர்த்தமிஸ் தேவி என்பது இந்த வானத்திலிருந்து தீக்கல் அந்த கல்லுகள் விழும் இல்லையா, கற்கள் தீக்கல் இல்லையா, எரிக்கல் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் விழுந்த எரிக்கல் தான் அந்த தேசத்தில் அவர்களுடைய தேவியா இருக்கிறது. லாட்டினில் டயானா என்று പറയുമ്പോൾ லாட்டின் மொழியில அந்த சிலைக்கு வந்து அந்த கல்லுக்கு வந்து டயானா என்று சொல்லுவார்கள். கிரீக்கில் அர்த்தமிஸ் എന്നാണ് അവിടുത്തെ ഏറ്റവും വലിയ പൈശാചികതലം. கிரீக்கிலே அர்த்தமிஸ் தேவி என்று சொல்லுவார்கள். அவன் 425 அடி அவன் நீளமான ഇതിന്റെ அந்த கல் என்பது 425 அடி நீளமாக இருக்கிறது. 220 அடி வீதியுണ്ട്. 250 அடி வீதியுண்டு அகலம் இருக்கிறது. 60 அடி உயரம் உண்டு. 60 அடி உயரம் இருக்கிறது. 127 அடி அவன் தூணுகள் உண்டு. அந்த 27 தூணுகள் அந்த கல் இருக்கிற இடத்துல 127 அவன் தூணுகள் 127 தூண்கள் அந்த இடத்துல இருக்கிறது. பாவிகள் செல்லுന്ന பாவம் பெறுகின்ற பட்டணம். அந்த இடத்துல பாவிகள் மட்டும் பாவம் செய்வதற்கு மட்டும்தான் அந்த இடத்துல கடந்து செல்வார்கள். பிரார்த்தனை மனுஷன் கையில் செல்லுங்க. அந்த இடத்துல தான் ஜெபிக்கிற மனுஷன் கடந்து செல்வார். பிரார்த்தனை மனுஷன் கையில் செல்லப்பா அவன் ஜெபிக்கிற மனுஷன் அந்த பாவம் செய்கிற இடத்துல பட்டணத்தின் சிச்சுவேஷனை சேஞ்ச் செய்வார்கள். அந்த பட்டணத்திலே கிரியை செய்கிற சூழ்நிலையே மாறிவிட்டது. எந்த ரிவைவல் நடத்த அது கடைசி கால எழுப்புவதற்குள்ளாக பிரார்த்தனை மனுஷன் அதை எழுதியிருக்கிறார். ஜெப மனுஷனுக்கு நாட்களில் எழுப்புவது அவன் விசுவாச வீரன்மாரை எழுதியிருக்கிறார். சிக்கிற வீரர்கள் எழுப்புவது அந்த பாரமுள்ளவரை எழுதியிருக்கிறார். குருடைய ஆத்ம பாரமுள்ளவரை எழுப்புவது சொந்த தற்பிலிகள் கண்டா சுய லாபத்திற்காக அல்ல, சொர்க்கத்தில் வேண்டி யுத்தம் செய்யுமா சில பலரை எழுதியிருக்கிறார். யுத்தம் செய்கிற ஒரு மகா சேனையை கர்த்தர் இந்த நேரத்தில் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. നിങ്ങൾ ഒന്ന് ചാർജ് ആയോ? നിങ്ങൾ ഒന്ന് ചാർജ് ആയോ? நீங்க சார்ஜ் ஆவியிலே நீங்க கேட்டு சார்ஜ் ஆகனால இந்த நேரத்தில் அது பெற்றுக்கொள்ள நாம ஆதிமே നിങ്ങളോട് സംസാരിച്ചോ. പരിശുദ്ധാത്മാവ് முதலாவது இடத்திலே பேசினார். உங்களுடைய பாவங்களை கழுகுக. உங்களுடைய பாவங்களை நீங்கள் கழுக வேண்டும். அவன் உங்களுடைய பாவங்களை கழுகுக. பாவங்களை நீங்கள் கழுக. பாவம் என்று പറയുന്നത് பாவம் என்று சொன்னால் போஸ்ட் പറയുന്നത് മാത്രമല്ല ஏதோ பொய் சொல்றது மட்டும் பாவம் அல்ல. ദൈവ ഹിതത്തെ തിരിച്ചറിയാത്തത് தேவனுடைய சித்தத்தை அறியாமல் இருப்பதே பாவம். அந்த பிளானிகளை തിരിച്ചറിയാത്തത് தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் இருப்பதே பாவம் தான். தெய்வத்தின் பிளானிகள் தேவனுடைய திட்டங்கள் 1000 வருஷத்துக்கு முன்பான 1000 வருஷத்துக்கு உங்களுக்கும் முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். இப்போ 50 வருஷத்துக்கு புறவே இருக்கிறீங்க. நீங்க இப்ப 50 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறீங்க. என்ன நியூ அப்டேஷன் தொடர்ந்தா இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்காக கர்த்தர் திரிச்சறியவில்லை. அது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. புதிய வயசுகளை தொடர்ந்து வருகிறார். புதிய புதிய திட்டங்கள் உங்களுக்காக கர்த்தர் தெரிந்து கொடுத்தார். இன்னத்த பிசாசு அது தொடர்ந்தாலே நேற்று போராடின பிசாசு எல்லாம் புதிய பிசாசு வந்து போராடுவான். அவன் ஏது பிசாசு திரிச்சறியலாம். ஏது எந்த பிசாசு எப்படி வந்தாலும் நீங்க அதை புரிஞ்சு கொள்ள பவுல் சொல்லுகிறார். கடைசி காலத்துல கர்த்தரிலோ கிறிஸ்துவுக்குள்ளாக அவனுடைய ஆனீதத்திலோ அவருடைய சத்துவத்திலேயும் சக்திப்படுக நீங்கள் பலப்பட்டு கடைசி என்று சொல்லும்போது எத்தனை தூரம் நீ ஓடணும். நீங்க எவ்வளவு கடைசி எவ்வளவு தூரம் ஓட வேண்டியதா இருக்கும். நீ ஓடுவில் சொன்னாலே நீங்க கடைசி போய் சேர்ந்தாலே அமிதவரம் கிட்ட போல ஆண்டவருடைய சத்துவத்துடைய பலம் கிடைக்கும். விசுவாசிக்கிறாங்க.
വിശ്വസിക്കുന്നവർക്ക് മനസ്സിലാകുന്നുണ്ട്. കൈയടി കൊണ്ട് സാധാരണமான കൈതട്ടുകാരനെയും മടക്കിക്കൊണ്ട് വരുവാൻ കഴിയത്തില്ല. തിരുപ്പിക്കൊണ്ടുവരാൻ முடியாது. പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളുടെ മേൽ വരുമ്പോൾ പരിശുദ്ധ ആവിയാനവർ നിങ്ങളുടെ മേൽ വരുമ്പോൾ നിങ്ങൾ ആയുധങ്ങളാകണം. നിങ്ങൾ ആയുധമായി മാറണം. വെപ്പണങ്ങളാകണം. നിങ്ങൾ വെപ്പണമാകണം. നിങ്ങൾ മിസൈലുകളാകണം. നിങ്ങൾ ഒരു ഏവുകളായി മാറ வேண்டும். ഹല്ലേലൂയ. എത്ര പേർക്ക് പിശാചിന്റെ ഹെഡ്ക്വാർട്ടേഴ്സിനെ കത്തിക്കാൻ താല്പര്യമുണ്ട്? എവിടെ പേർക്ക് പിശാചുடைய കോട്ടകളെ അവരുടെ ഹെഡ്ക്വാർട്ടറുകളെ തകർப்பதற்காய் തയ്യാറായിരിக்கிறீர்கள்? പൗലോസ് പറയുകയാണ്. പൗൽ சொல்லுகிறான் നിങ്ങൾ ക്രിസ്തുവിനെ കുറിച്ച് പഠിച്ചത് ഇങ്ങനെയല്ല. നിങ്ങൾ ക്രിസ്തുവിനെ കുറിച്ച് അറിഞ്ഞത് ഇപ്പടിയല്ല. നിങ്ങൾ പഴയ മനുഷ്യനെ ഉരിയുക. നിങ്ങളുടെ പഴയ മനുഷ്യനെ നിങ്ങൾ കളത്തുപോട്ട് ഉരിഞ്ഞു all the thoughts മാറ്റുക, ചിന്തകൾ മാറ്റുക. എല്ലാ തോട്ട്സും നിങ്ങൾ മാറ്റി നിങ്ങൾ തൂക്കി വീശിട്ട് നിങ്ങളുടെ അസാധ്യമായ കാഴ്ചപ്പാടുകൾ മാറ്റുക. உங்களுடைய அசாதாரணமான நடக்காத அந்த சில காரியங்களை இதெல்லாம் நடக்காத வாழ்க்கையில் நடக்காதுங்கிறத அந்த தாட்ஸ் எல்லாம் தூக்கி வீசிட்டு ஹalleluya ஹalleluya கிறிஸ்துவோடு கூடி புது மனுஷனை பிராபிക്കുക. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற புதிய மனிதனை நீங்க வாங்கி பெற்றுக் கொள்ளுங்கள். ஹalleluya. இந்த இமேஜரி மாறியாலே தெய்வ அற்புதங்கள் செய்யப்படும். உங்களுடைய சங்கல்பங்கள் உங்களுக்குள்ள நீங்க வைத்திருக்கிற உங்களுடைய சங்கல்பத்திலிருந்து நீங்க வெளியே வந்தாரோ ஏதன் புதிய மனுஷனை பெற்றுக்கொள்ள ஏதன் தோட்டத்தில் கல்லை வச்சு கொத்தி வச்ச പിശാചിന്റെ പ്രതിമ ഇന്നും ആലയത്തിലുണ്ട്. ഏതൻ തോട്ടത്തിൽ അവന്റെ ഇമേജ് വെച്ച കല്ല് വെച്ച് കൊത്തിയ അതേ ഇമേജ് ഇന്നും സഭയിലുണ്ട്. இதோ ஏதன் தோட்டத்திலே அவருடைய சிலை இருக்கிறது, கொத்தி உண்டாக்குறவருடைய சிலை இருக்கிறது. இன்றைக்கும் அது சபைக்கு இன்றைக்கும் சில இடங்கள்ல அது இருக்கிறது. ஆமென் சகோதரர்களே, பல பேர் ஜெபிச்ச பாஷை நடக்குமோ? ஐயோ நடக்குமோ? சில இடத்துல கேட்டா நம்ம சொல்லுவாங்க, ஆண்டவரே பாஸ்டர் இது நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியலையே பாஸ்டர். കാരണം ആ മരത്തിന്റെ ശാപം നിഴലിന്നും സഭയ്ക്കകത്തുണ്ട്. அந்த சாத்தானுடைய நிழல் இப்பொழுதும் சபை மேல் அடித்து கொண்டுதான் இருக்கிறது. നിങ്ങളുടെ ആത്മീയ തലങ്ങൾ കാണുമ്പോ உங்களுடைய ஆவிக்குரிய லெவலை நான் பார்க்கும் பொழுது ഞങ്ങൾക്ക് നന്നായിട്ട് അറിയാം, എங்களுக்கு நல்லா தெரியும். നിങ്ങളെ കണ്ട നിങ്ങളുടെ മുഖം കണ്ട ഒന്നും പറയുന്നില്ല. അവൻ നിങ്ങൾക്കൊരു ആത്മാവുണ്ടെന്ന് പോലും തിരിച്ചറിയുന്നില്ല. உங்களை பார்க்கும்போது நான் எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இல்ல, ஒரு அனலும் இல்லைங்கிறது நல்லா தெரிந்து கொள்கிறேன். ஹalleluya ஹalleluya. கர்த்தாவிന്റെ DNA உள்ள சிலர் இதுக்கு உണ്ടെങ്കിൽ, ஆனா கர்த்தருடைய DNA இருக்கிற சில நபர்களாவது இதுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா அவன் பாம்பன் குஞ்சுமல்ல, அவன் சிங்க குட்டிகளா, அவர்கள் பாம்பனுடைய பிள்ளைகளா இருக்க மாட்டார்கள், அவர்கள் சிங்கத்துடைய பிள்ளைகளா இருப்பார்கள். சிங்கம் அலறியால் அந்த சிங்கம் கெஞ்சிச்சுனா பாம்பு தளர்ந்து போகும், அந்த பாம்பே தளர்ந்து விழுந்துடும். ஆமென் 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 ஆமென். சிங்கம் 8 மணிக்கூர் உறங்கும். சிங்கம் வந்து 8 மணி நேரம் தூங்குமா? 4 மணிக்கூர் உணர்ந்து இருக்கும். 4 மணி நேரம் தான் அப்படியே உணர்ந்து இருக்கும். 4 மணிக்கூர் உணர்ந்து இருந்தால் அந்த 4 மணி நேரம் எழுச்சி இருந்ததுன்னா அடுத்த ஒரு மான் போயால் பக்கத்துல ஒரு மான் போயிடுச்சுன்னா அவன் சொல்றது எனக்கு இதுல கொல்ல கரியத்துல பயத்தில்ல, எனக்கு இதெல்லாம் சாகடிக்க முடியாதுன்னு அந்த சிங்கம் அழிச்சிடும். அந்த மானை பார்த்ததுல கடிச்சு கிழிச்சிடும். ஏது டைம்ஸில் உள்ளதானா, நீங்கள் ஏது கோத்திரத்தில் உள்ளதானா, நீங்க எந்த கோத்திரத்தில் இருக்கிறீங்கிறது கோத்திரத்தின் சுபாவம் காணிக்கும். அந்த நீங்க என்ன கோத்திரங்கிறது உங்க சுபாவத்திலே பார்த்தலாம். யூதா கோத்திரத்தின் அவன் குஞ்சுங்கள் ஆனங்கள், நீங்க யூதா கோத்திரத்தினுடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா பார்த்தாலே நல்லா தெரிஞ்சு போயிடும். நாமே பாரதி நாமே பாரதி நாமே சொல்லுங்க. கோயம்புத்தூர் மடக்கி பிடிக்குவா, கோயம்புத்தூர் திருப்பி பிடிக்க முடியும், கோயம்புத்தூர் பைசாதியம் தகர்க்குவா, கோயம்புத்தூர் போலைகளை அந்த தெரியும். சக்தி போல சக்தி போல இந்த சக்தியால ஒன்றும் செய்ய முடியாது. நாமே பாரதி நாமே பாரதி நாமே சொல்லுங்க. இனி சிங்கம் அலறியால் அந்த சிங்கம் இந்த பகல் இந்த நாளத்துல கர்ஜிச்சுச்சுன்னா 3.5 மணிக்கு 3.5 கிலோமீட்டர் இதுங்க சத்தம் போகும். 3 கிலோமீட்டர் வரை அதோட சத்தம் போகுமா? ஹalleluya ஹalleluya. சிங்கத்தினுடைய எடுத்து தோடி வந்து போகண்டா. அந்த சிங்கத்துடைய இறை இருக்கு இல்லையா, உணவு, அந்த இறை கிட்ட எல்லாம் வந்து சிங்கம் போகவே அவன் அலறியா தன்னை சத்தம் போட்டாலே போதும். அதே அவன் அலர்ச்சா ஒரு மான் கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அவ சிங்கத்துக்கு பக்கத்துல ஒரு மான் இருந்து இந்த சத்தத்தை கேட்டா அடுத்து நின்று சிங்கம் அலர்ந்தது போல போகும். ஏதோ பக்கத்துல இருந்துதான் சிங்கம் சத்தம் போடுற மாதிரி அந்த மானுக்கு தெரியும். மான் ஓடிச்சு அந்த சிங்கத்தின் குகையில எடுத்துட்டு வரும். நேரா மான் ஓடி அந்த சிங்கம் இருக்கிற இடத்துலதான் வருவான். அவன் அவரை தன்னை கிட்டு அவனுக்கு அங்கேதான் கிடைக்கும். ஐயோ இந்த தெய்வ மக்கள் ஆமே பாருங்க, ஐயோ
ஆமென் சொன்னா விஷயங்களை நடத்தி தருகிறவர். உண்மையே தேவன் நீங்கள் ஆமென் சொல்லும்போது உங்களுடைய ராத்திரியோட வந்து சொல்றா. இந்த இரவு அப்படிப்பட்ட காரியம் நடந்து இயேசுவை குறித்து படிச்சீங்க அல்ல. இயேசுவை குறித்து அறிந்து படித்திருப்பீர்களே. பழைய மனுஷனை உரிந்துகளை பழைய மனுஷனை கலைத்து போட்டு அவன் சொல்லுகிறோம். ஆகையால் பிரிய மக்கள் பிரியமான பிரியரை போல நீங்கள் அனுகரிക്കുക. நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும். நாளை தட்டுப்படா பக்கத்திற்கு நபரை தொட்டு யாரை அனுகரிக்கணும் அந்த கத்தா வரையும். நீங்க யாரை பின்பற்ற வேண்டும் என்பது கத்ததான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். பாஸ்டர் நீ அனுகரிக்கிறதா? உங்க பாஸ்டர் நீங்க பின்பற்ற வேண்டாம். இந்த அவன் கணவனை நீ அவன் பின்பற்றதா? உங்க கணவரை நீங்க பின்பற்ற வேண்டாம். உங்களுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பின்பற்ற வேண்டிய விருப்பப்படுறவங்க மேல மட்டும்தான் இந்த இரவு நேரத்தில் அபிஷேகம் வரும். எல்லாரும் விருப்பப்படுறவங்க எந்த எழுப்புவதற்காக பயன்படுத்த ஆசைப்படுறவங்க 5 நிமிஷம் எழுத ராமாசியா கமலந்து மடங்கி வந்து கிளன்ஸ் ஒன்னு தேவனுடைய சமூகத்துல கிளியர் பண்ணி உங்களையே கிளியர் பண்ணி ஒண்ணு தேவ சமூகத்துல கடந்து வாருங்கள். என்ற ஓல்டு நடப்புகள், என்னுடைய பழைய நடக்கைகள், பழைய சுபாவங்கள், பழைய சுபாவங்கள் இன்னும் ராத்திரி நான் நீக்க செய்ய இந்த இரவு நேரத்திலே அதிலிருந்து நான் வெளியே வரும்படி ஆசைப்படுகிறேன். இந்த ராத்திரி நான் அதிலிருந்து நீக்க செய்ய இரவு நேரத்திலே நான் வெளியே வரும்படி ஆசைப்படுகிறேன். அவருடைய சொடுவில் பல அவசானிப்பிக்கிறீங்க. கடைசியாக Amen. Amen. He is giving his believer நடக்கிறது, விசுவாசி நடக்கிறதா? விசுவாசி நடக்க கிறிஸ்துவினை போல ஆகலாம். அவன் நடப்பது கிறிஸ்துவை போல ஒரு விசுவாசி நடக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டு நடக்கின்றது கிறிஸ்து நடக்கலாம். இதோ அவன் நடப்பது என்பது கிறிஸ்துவை போல நடக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவோடு கிரூசிக்கப்பட்டோம். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நான் அல்ல, இனி நான் அல்ல, கரங்கள் கிரூசிக்கப்பட்டோம். என்னுடைய கரங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் கிரூசிக்கப்பட்டோம். கண்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது. நாவுகள் கிரூசிக்கப்பட்டோம். சிலுவை அடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கால்கள் கிரூசிக்கப்பட்டோம். கால்கள் சிலுவை அடிக்கப்பட்டிருக்கிறது. சிந்தைகள் கிரூசிக்கப்பட்டோம். சிந்தைகள் சிலுவை அடிக்கப்பட்டிருக்கிறது. இனி ஞானம் அல்ல, இது நான் அல்ல, என்ன சுபாவம் அல்ல, இது சுபாவம் அல்ல, கேரக்டர் அல்ல, என்னுடைய சுபாவம் அல்ல, இமோஷன் அல்ல, என்னுடைய இமோஷன் அல்ல, என்ன ஹீரோ அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, தெய்வத்துக்கு ஹீரோ, என்னுடைய சித்தம் எனக்கு இந்த இடத்தை சோதிக்கணும். வசிப்பதற்கு ஆசை உண்டு. நீங்கள் ரெடியா? இன்னைக்கு இரவு நேரத்தில் ஆவியானவருடைய இதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. சத்தம் இந்த ராத்திரி கேட்கிறோம். இந்த சத்தத்தை இதயத்தை திறந்து கொள்ளும். நின்னில் வசிக்கும். உனக்குள் வாசம் பண்ணுவேன். அவன் நின்னில் வசிக்கும். உனக்குள் வாசம் பண்ணுவேன். அவன் நின்னில் வசிக்கும். உனக்குள் வாசம் பண்ணுவேன். அவனில் வசிக்கும். அவருக்குள் வாசம் பண்ணுவான். அன்னிரதி வாசிச்சா அப்படி நீ அவருக்குள் வாசம் பண்ணுவது நீ பறையுள்ள சம்பவிக்கும். நீ சொல்லுகிற காரியம் அப்படியே நடக்கும். அதுக்கு பழைய சுபாவம் உயிர்ந்தா யாரெல்லாம் பழைய சுபாவத்தை உருக்கி போகிறதை பார்க்கிறேன். அதே கோபங்கள் உயிர்கிறா. பழைய அனுபவத்தில் இருக்கிற அந்த கோபத்தின் சுபாவத்தை உயிர்ந்து பழைய தாஸ்தியை முடிகிறா. அந்த பழைய நைவாரத்தை உயிர்ந்து போது அதே அவன் தேசிய முடிகிறா. பழைய உன்னுடைய கோபத்தை உயிர்ந்து அதமாய் பரிசுத்தம் கொண்டிருக்கிறார். எங்கேயும் பிரபலம் இல்லை. கடைசி கால எழுபதுகளை பரிசுத்தம் இந்த வாழ்வுகளை கத்த நிரப்பிட்டு ஆண்டவர் போனோகிராபிக்கு அடிக்கப்படாது. போனோகிராபிக்கு ஒருவரை அன்மையா இருக்கலாம். அவர் பாவத்துக்கு அடிமைப்படாது. ஒருவரை பாவத்திற்கு அடிமைப்பட
பரிசுத்த அபிஷேகம் இந்த பிள்ளையை ஆவியானவர் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார். Heavy anointing in the church. Heavy, அதி பயங்கரமான ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. கத்தியாய புடப்பு வீடுமோ ஒரு கடினமான ஒரு அபிஷேகத்துடைய போரை இந்த நேரத்துல உங்களை விழுந்து கொண்டிருக்கிறது. பிடிச்சு நிக்க கடியாக்கா உங்களால பிடிச்சே நிக்க முடியாத ஒரு அனுபவத்திலே கத்தியாய தீயுடைய புடப்புகளை கடினமான ஒரு அக்கினியினுடைய போரை உங்களை விழுந்து கொண்டிருக்கிறது. அவன் சக்காய் கத்தாவினை தேடி போயிருப்போம். அப்படியே சக்காயும் தேவனை தேடி சென்றது போல சகாய்க்கு தெரியாது அவனை கொண்டு பதவியுண்டு. இயேசுவுக்கு அவனை கொண்டு ஒரு திட்டம் இருக்கிறதுனால காரியம் அவனுக்கு தெரியாது. வீட்டில் போவதல்ல, அவனை வீட்டில் வந்தவுடனே அவனுடைய பாவத்தை விரல் சூடிய கர்த்தாவ் அவனுடைய பாவத்திற்கு நேரான கர்த்தர் விரலை நீட்டினார். சிலரை தொடுகிறோம். இந்த இரவு நேரத்தில் சில நபர்களை கர்த்தர் தொடுகிறார். அவன் தெய்வதாசன் கை வைக்காததே தேவனுடைய ஊழியர்கள் கை வைக்காமலே அவன் சிறனிலே இருக்க தெய்வத்தின் சாநித்தியம் சில நபர்களுக்குள்ள ஆவியானவருடைய வல்லமை இறங்கி கொண்டு எல்லாவரும் சமர்ப்பிச்சு எல்லாவரும் ஒப்பு கொடுத்தது. நான் காணும் பரிசுத்தாத்மாவின் சலிக்கும் நான் பார்க்கிறேன். ஆவியானவர் அசைவாய் கொண்டிருக்கிறார். சொர்க்கத்தின் ரத்தங்கள் இதில் உருளும். பரலோகத்தின் ரத்தம் இந்த நேரத்தில் அசைவாய் கொண்டிருக்கிறது. சூரியன் பறந்து வருகிறோம். பூதங்கள் பறந்து வந்து இறங்குவதை பார்க்கிறேன். பரிசுத்தாத்மாவின் ஸ்பிரிட் பரிசுத்தாவியை கொண்டு வந்து take the power. Holy Spirit. Oh, come on, receive. பிசாசானவன் நாட்கள் உடைக்கப்பட்ட சில கதைகளை இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் திருப்பி கட்டுகிறார். இவங்க கொஞ்சங்கள் எல்லாம் பிரார்த்திச்சு அந்த வாலிப பிள்ளைகள் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு எங்க ரோயல் அனாயிண்டிங் அவசியமா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான ஒரு ராஜிக அபிஷேகம் தேவை என்று கேளுங்க. எந்த பழைய சுபாவத்திலிருந்து எனக்கு மடங்கி வராம, என்னுடைய பழைய சுபாவத்திலிருந்து எனக்கு திரும்பி வர முடியல. எந்த சுபாவத்தை இந்த ராத்திரி கிரூசிக்கப்பா, என்னுடைய சுபாவத்தை சிலுவையிலே நான் இந்த நாளில் அறைந்து போட போகிறேன். தெய்வத்தின் பர்பஸ், தெய்வத்தின் பிளான் எனக்கு திரிச்சறியும் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுகிறவராக எனக்கு போரான் தெரியுமில்ல. எனக்கு தேவனுடைய திட்டம் தெரியும், ஆனா அந்த தேவனுடைய திட்டத்துக்குள்ள பயணம் பண்ண முடியலையே. இந்த நாளிலே தேவனுடைய திட்டத்துக்கு என்று உங்களை கர்த்தர் கட்டுகிறார். அவன் தேவனுடைய கருத்தில் எல்லாரும் நிமிடம் ஒப்பு கொடுக்கலாமா? கரையான் கழிந்தவருக்கு கரையும் ஒரு நிமிடம் அழுது ஒப்பு கொடுக்க முடியும் என்றால் அழுது ஒப்பு கொடுப்பீர்களா? திரும்பி வர முடியும். புருஷாரத்தின் நடுவில் இறங்கி வந்தார். இதோ அந்த நாட்களிலே ஜனங்களுடைய நடுவில் கடந்து வந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த இரவு நேரத்தில் உங்களுடைய இடையே இயேசு வந்து உங்களை தொட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசுவினை தொடுகிறார். இயேசுவை தொட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த மாம்ச கண்ணுகள் அடையட்டார். இந்த மாமிசத்துடைய கண்கள் அடைக்கப்பட விடாது. அகத்த கண்ணுகள் திறக்கட்டார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அகத்த கண்ணு இந்த ராத்திரி போடுறார். ஆவிக்குரிய கண்கள் திறந்து விட்டால் இந்த ராத்திரி அவனுக்கு காண தெரியும். இந்த இரவு நேரத்தில் அவரை உங்களால் பார்க்க முடியும். கேட்கின்றாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்னமோ எல்லா நேரத்திலையும் கேட்டுக்கொண்டிருப்பதல்ல. ஜீவனம் காணுகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவரை பார்ப்பதுதான் கிறிஸ்துவ கத்தாருடைய சாநித்தியம் அந்த நேரத்தில் தேவனுடைய மகிமையை அறிந்து கொள்கிறீர்கள். ஸ்வீகரிச்சு பெற்றுங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். வேறு சமூக அபிஷேகத்தை வாசிகளை பெற்று சமர்ப்பிச்சு அதை ஒப்புக்கொண்டு